ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய ஒரு இந்த இன்ஃபினிட் லவர் கூட அதோட ஃபைன் பார்த்து ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜிமின் ஜம்க்கு ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜம்க்கு ஜிம்மை டச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த கோவத்தை தான் ஜிமின் ஜம்க்கு ஸ்லாப் பண்ணிடுறாங்க. ஸ்லாப் பண்ணிட்டு அப்படி எந்திரிக்கிற இப்போ முகம் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், இவன் அங்கேருந்து போகணும் ஓகேவா? இவங்க இருக்கவே கூடாது ப்ளீஸ், அங்கே நான் போக சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அவன் வீக்காக இருக்கா எனக்கு தெரியாது அப்படி சொல்லி ஜிம் போயிட்டு யோன்ஜினோட ரொம்ப போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேக்கேனும் யோன்ஜின் பார்க்குறாங்க. ஜம்கோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த 1 வீக்காக ஒரு இந்த ஸ்னோவில் நின்று பாரு, ஸ்னோ ஃபாலாக ஒரு மாதிரி விழுந்தது. ஒரு மாதிரி ஸ்கின்னில் ஒரு மாதிரி ரெடிஷ் ஆகிட்டு இப்போ நம்ம முகம் பார்க்குறவங்க எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஜங்குக்கு பாரு, நீங்கள் வந்து போ ஜங்குக்கு, அதான் நல்லது. ஏன்னா அவனை ரொம்ப வெறுக்கிறான், அவன் ரொம்ப கோவமாக இருக்கான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவன் என்னை எவ்வளோ வருத்தாலும் சரி என்னால் போக முடியாது, அவன் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவன் இல்லாமல் போக முடியாது, சரி அவன் எனக்கு வேணும், அவன் என் ஒய்ஃப் என் குழந்தை சொல்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஜிம்மினுக்கு அது லிசன் ஆகுது, அவருக்கு ரொம்ப அழகு வருது. இப்போது ஜங்குக்கால பேச முடியாது, தொண்டை ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு இருக்கு. அவர் தண்ணி கூட குடிக்கலையா? இங்கே பாரு பேக்கன் தண்ணி எடுத்து வர சொல்கிறாங்க. இப்போ பேக்கன் தண்ணி எடுத்து வராங்க. ஜங்கு கூட குடிக்க சொல்கிறாங்க, குடிக்க மாட்டேன் சொல்கிறாரு. என்னன்னு இருக்கு? தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு என்ன சொல்கிறதுக்கு? ஆமாம், உன்னோட ஹெல்த் ஆல்ரெடி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க, பாரு நீ மயங்கி விழுந்திருக்க, 1 வீக்காக ஸ்னோஃபால் நின்றுருக்க, தண்ணி குடிக்காமல் என்ன ஆகுது நம்ம ஹெல்த்து? இங்கே பாரு அவனோட ட்ரை ஆகிட்டு இருக்கிற பாடி சொல்கிறாங்க. எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டே இல்லை, எனக்கு அவன் பேசணும், அவன் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஜம்க்கு தான் அப்படி பயங்கர ரீச்சி அங்கே பாரு சொல்லிட்டு இப்போ போகம் டேப் பண்ணுறாங்க. ஜங்கு மயங்கிட்டாரு. இப்போ பேக்கன் பார்க்குறாங்க. அண்ணன் இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அந்த ரூமில் மெடிக்கல் திங்ஸ் எடுத்துருவா சொல்கிறாங்க. இப்போ போனால் அதில் வந்துட்டு இந்த சரையெல்லாம் வச்சுருக்காங்கடா, ட்ரிப்ஸ் போட்டு விடலாம், எப்படியும் தண்ணியெலாம் குடிக்க மாட்டான் போல இருக்குது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் கூட சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ட்ரிப்ஸ் போட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் போகம் போகிறாங்க. ஜிமின் அப்படி டோர் நாக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ஐயாம், ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பாருடா, உடனே நடந்துட சொன்னானடா, அப்புறம் என்னடா அவன் பக்கம் என்ன நடந்துட்டு கேட்கணும்னா சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் ஏன் அவ்வளோ வருஷாலும் சொல்கிறாங்க. அதுக்காக வெளியே பேசிக்கலாம், நீ வந்து அவன் பேசுகிறான், அவன் தண்ணி கூட குடிக்க மாட்டான்டா, வாங்கிட்டான்டா, டிப்ஸ் போட்டு விட்ருக்கேன், கொஞ்சம் பேச சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் அனாதை தானே, நான் அனாதான்னு சொன்னவங்க தானே சொல்கிறாங்க. அவன் அந்த வாழ்க்கை இருக்கும்போதே நான் அனாதான்னு சொன்னவங்க தானே, நான் அனாதே ஆக்கிட்டான்ல சொல்லி அவங்க ஜிமின் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாரு ஜிமின் அவனை வெறுக்கிறாங்க. ஐ ஹேட் ஹிம் சொல்கிறாங்க. நீ அவனை ஹேட் பண்ணுறது தெரியுது, கொஞ்சம் வெளிலப்படா சொல்கிறாங்க. முடியவே முடியாது சொல்லி ஜிமின் அந்த டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த பக்கம் ஒரு பாசம் தான் ஜங்குக்கு போன அன்னைக்கு ஃபோன் பண்ணால், அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல, என்னதான் நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஜென் நீ பேசாமல் ஃபோன் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணுறேன்னா அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டானே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் போகமுக்கு சொல்கிறாங்க. போகம் ஒரு நம்பர் இருக்குல்ல சொல்லி இப்போ அவரும் அந்த ஒரு கார்ட்டை கொடுத்து பாரு, அந்த நம்பர் இருக்கும், அதை எடுத்து பார்க்குறாரு. இப்போ அந்த நம்பருக்கு தான் டயல் பண்ணுறாரு. இந்த பக்கம் போகமுக்கு கால் வந்துட்டு இருக்கு. போகம் பார்க்குறாங்க, யாரும் சொல்லிட்டு பிக் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. போகம் சொல்கிறாங்க. நான் போகம் நீங்கள் சொல்கிறாங்க, சின்ன பேசலாம் சொல்கிறாங்க. சின்ன நீங்களா சொல்கிறாங்க. இங்கே பாரு போகம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நாங்கள் போகம் தான் நடந்துன்னு சொல்கிறாங்க. என்ன வாங்கிட்டேன் நான், ஆமாம் 1 வீக்காகவும் சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, அப்படியே வாசல் மணி நின்று இருந்தான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இப்போ ஏன்டா போகம் நீ எப்படி பார்த்துட்டு இருந்தா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து சொன்னேன் இப்போ அப்படி சொல்லிட்டு அவனும் கேட்க மாட்டான், இவனும் கேட்க மாட்டான். என்ன பண்ணிட்டோம், இவன்ட்டு பேசலாம் பேச மாட்டேன்னு சொல்கிறான். அவனை வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்ல அவன் கேட்க மாட்டான். 2 பேர் முடியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சரி நாங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா, நாங்கள் வரோம் சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜின்னு தான் நம்ம சொல்கிறாங்க போகலாம் சொல்லி இப்போ பேபிஸ் எல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டை கொடுத்துட்டு எல்லாருமே கிளம்பி வராங்க. இங்கே யூஎஸ்ஏக்கு ஒரு 4 hours ஆஃப்டர் இங்கே ரீச் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவர் ரூம்லேயே இருக்கவர் தான், அவர் ரூம் டோரோட ஓப்பன் பண்ணல. பேக்கன் பார்க்குறாங்க. ஜிமின் நீ சாப்பிட கொடுத்த ஜிமின், இங்கே பாரு டோர் ஓப்பன் பண்ணி ஜிமின் சாப்பிட ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி ஜிமின் எழுதிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் கொடுத்துட்டு இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ போகம் பார்க்குறாங்க, கொஞ்சம் சாப்பிட சொல்கிறாங்க, முடியாது சொல்கிறாங்க. டோர் பிள்ளை ரிங் ஆகுது. நம்ம யோன்ஜின் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. நீங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஜங்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அவங்க உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உள்ள வராங்க. போகம் பார்க்குறாங்க. வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. எங்கடா சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு இங்கே ட்ரிப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளீஸ் என் ஜிம்கிட்ட என்ன பேச சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அடிச்சிருப்பார் இல்லையா, அதுவே ஜங்கோட கண்ணத்தை வந்து சார்ந்துருச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பதிஞ்சிருக்கு. ஏன்னாக்கா அவரோட சிக்ஸ் ஆல்ரெடி இந்த ஸ்னோவில் வந்து அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிருக்கும், ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரை ஆயிருக்கும். அதில் இவர் அடிச்சது வேறு நல்லா ஒரு மாதிரி ஆகிட்டோம். இப்போ பார்க்குறாங்க. ஜவுக்கா இது என்ன அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. போகம் பார்க்குறாங்க. அவன் அடிச்சிட்டான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இவன் டச் பண்ண ட்ரை பண்ண அவனுக்கு கோவம் வச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவன் கோவமாக இருக்கு நியாயமானதான், இவன் பார்க்குறதும் புரிஞ்சுக்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பாரு நின்று பேசுனா அப்படி கேட்குறாங்க. நான் பேசுறது அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேறான். அவன் என்கிட்ட மணியெல்லாம் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் படிக்க வச்சேனாமா, அவன் என்னை பார்த்து என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க. அப்போ நீ பேசுறது தப்பு இல்லையா, உனக்கு அந்த டிசீஸ் வந்ததுலாம் எனக்கு
புரியுது, ஒரு டாக்டராக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உனக்கு இப்படி ஒரு நோய் வந்தது, நீ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணது உனக்கே தெரியாமல் பண்ணதுலாம் புரியுது. ஆனால் அதுக்கு நீ விட்ட வேர்ட்ஸ் எவ்வளோ கஷ்டமான தெரியுமா? நீ அவ்வளோ வேர்ட்ஸ்லாம் அவனை பற்றி சொல்லிருக்கலாமா? சொல்கிறாங்க, நீ தான் அவனுக்கு எல்லாம் நீ தானே சொன்ன, நீ தானே லவ்லாம் கொடுத்த, கேர் கொடுத்த, ஆனால் நீயே வந்து ஹர்ட் பண்ணாமல் தப்பு இல்லையா அவங்க அப்படி சொல்கிறாங்க. நீ அவனை எவ்வளோ காயப்படுத்தி அந்த 5 வருஷத்தில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான், எவ்வளோ அழுதுப்பான் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர் ஜிம்முக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. ஜின்னு பார்க்குறாங்க, இங்கே பாருங்க, இப்போ நம்ம இவனுக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்க 2 பேரும் சேர்த்து தான் நம்ம பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஏன்னா இவனும் இவருடைய யாரையுமே லவ் பண்ணவும் மேரேஜ் பண்ணிக்கவும் இல்லை. அது ஏன்னு இப்போ இருக்கிறது தெரியல. அதுக்கு ரீசன் இவன் வந்து ஓகேவா ஃபேட்டு தான். அவங்க ஆள் மனசில் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக காதலிக்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் பேசுகிறாங்க. நீங்கள் பேசுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க, நீ இருடா நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சின்ன வராரு. சின்ன வந்துட்டு ஜிம்மின் டோர் ஆக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்லாம் வந்திருக்காங்க, லிசன் பண்ணுறாரு அவர். ப்ளீஸ் ஜிம்மின் எனக்காக டோர் ஓப்பன் பண்ண, அண்ணாக்காக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜிம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின், அவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் இல்லைப்பா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் ஓகேவா, நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா எனக்கு எல்லாமே புரியுது. நான் அங்கேருந்து ஒரு டைம் போது அவனை பற்றி ஒன்று நான் பேசினா எதாவது சொன்னேன்னா எனக்கு நீ ஹார்ட்டாக கூட நினச்சேன். சரி, உன் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணணும், என்ன உன் லைஃப்பில் முடிவு எடுக்கிறோ அதான் அப்படியே எடுத்துக்கோ, உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேனே தவிர எதுவுமே நான் அவனை பற்றி பேசவே இல்லையே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, இப்போ எங்க அவர் அகைன் வந்திருக்காரு, நான் அகைன் ஹர்ட் பண்ணவா அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிமின், இங்கே வா ப்ளீஸ் எனக்காக வா சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்குள்ள ஹேண்ட் பிடிச்சி வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க. நம்ம டே பார்த்து ஜங்கோடைய அந்த சீக்ஸ் தொட்டுருக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா சொல்கிறாங்க. வேணாம் டே, எனக்கு அவன் வேணும் டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேக்கும் புரியுது ஜங்கா சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் ஷுகா வயனு நம்ம ஜேகோப்பு நம்ம நம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிமின் இங்கே பாரு, நீ உன் பக்கத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் பார்க்குற, அவன் பக்கத்தில் நீ பார்க்கல சொல்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணாமல் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொட்டுற மழையில் ரோட்டில் ஏங்க விடணும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க, ஏன்னா நீ நல்லா இருக்கணும் நினச்சிருக்காண்டா சொல்கிறாங்க. சின்ன நீ நல்லா இருக்கணும் நினச்சிருக்காண்டா ஓகேவா, ஏன்னாக்கா நீ அவனே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு சர்ஜரி பண்ணிக்க ரெடியாகவே இல்லைடா, அந்த சர்ஜரி தெரியாமல் நடந்ததுடா. அவங்க அப்பா இவன் மயங்கினதுக்கு அப்புறம் கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாரு ஓகேவா. இவன் நீ இருந்தால் கூட அதான் பண்ணியிருப்பா. அவனும் சர்ஜரி ரெடியாக இல்லை, உன்னையும் சரி அவங்க அம்மாவையும் சரி அந்த மெமரிஸ் அவள் இழக்க ரெடியாகவே இல்லை. அந்த ரீசனால தான் அவன் அப்படியே இறந்து போக நினச்சிருக்கான். அவன் இறந்து போனதுக்கப்புறம் நீ அவனே நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுவா, அவனே நினச்சிட்டு கஷ்டப்படுவா. இப்படி இருந்துக்கூடாது, உனக்கு ஒரு லைஃப் வேணும், உனக்கு ஒரு லவ் வேணும், அகைன் ஒரு லைஃப் நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிருக்காண்டா. அது தப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு லவ் வேணும் தான் யங், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும், ஆனால் அது எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு அவனா மட்டும்தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு அவனா மட்டும்தான் இருக்கணும், என் லைஃப்பில் எனக்கு ஒரு லவ் வேணும் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது அவனை தாண்டி வேறு யாரும் இல்லை யங் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவனே இல்லாத போகிறப்போ சொல்கிறாங்க, அவனே இல்லாமல் போனால் அவன் கொடுத்த குட் மெமரிஸ் எனக்கு கொடுக்கல, அது மட்டுமே போதும் நான் வாழ்ந்துருப்பான்னு சொல்கிறாங்க. இந்த தப்பு நீ பண்ணக்கூடாதுன்னா அவன் அப்படி பண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உன் அம்மா அங்கே பாரு, உன் அம்மா ரொம்ப எங்கேஜில் தான் இருந்தாங்க, நீயே சின்ன பையனா இருந்தாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, ஆனால் உன் அம்மா வந்து உனக்காகவே வாழ்ந்தாங்க. அப்போது நீ அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, நீ இருந்த, அதனால் அவங்க ஒரு டாக்டராக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு தாட்டோட வந்துட்டு ஒன்று வந்துட்டு வளர்த்துட்டு அப்படியே இறந்து போயிட்டாங்க உங்கள் அப்பாவுடைய லவ்வோட மட்டுமே. நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா அது உனக்கு ஒரு பேபி எதுவுமே இல்லை, நீ ரொம்ப சின்ன பையன், லைஃப் ஸ்டார்ட் ஆகலை, அந்த ரீசன் வந்து பயந்துட்டான். நம்ம போனதுக்கப்புறம் ஜிம்முக்கு யார் இருப்பா, யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு ரீசனுக்காக தாண்டா நீ அவனே நினச்சிட்டு இருக்க கூடாது அப்படி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா ஹியாங் மற்றவங்க வேணா அப்படி இருக்கலாம் ஹியாங் மூவ் பண்ணிட்டு என் அம்மா அப்படி என் அப்பாவோட லெவலில் இருந்து ஈவன் நானே இல்லை கூட என் அம்மா கண்டிப்பாக மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி தான் இருந்திருப்பாங்க, ஒரு டாக்டராக மட்டுமே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு தெரியல அது ஏன் அப்படி சொல்லிட்டு என்னால் இன்னொரு பர்சன் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஹியாங், அவன் இருக்கிற பிளேஸில் என்னால் ஒரு பர்சன் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் எழுதுறாங்க. ஈவன் இப்போ வரைக்கும் அவன் லைஃப்பில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவனுக்கு மெமரிஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, அவனை தாண்டி ஒரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஈவன் அவன் இறந்து போயிருந்தா கூட சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீஸ் ஆயிரம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அவன் இறந்தே போயிருந்தா கூட அவனை தாண்டி வேறு பர்சன் யோசிக்க முடியாது. என் லைஃப் என்ன நினைக்கிறான், அவன் போயிட்டதுக்கப்புறம் ஒரு பர்சன் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை பார்த்துக்கணும், அப்படி இருந்தால் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும் அவன் நினைக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிமின், அவன் அப்படி தான் நினச்சிருக்கானே, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அவன் இல்லைனா கூட அவன் சோழி என் கூட இருக்குன்னு நினச்சிருப்பேன், அவன் என் கூட இருக்கான்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துருப்பேன், ஏன்னா இன்னொரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவன் என்ன லவ் பண்ணுற அளவுக்கு ஒரு யார் லவ் பண்ணா அப்படி கேட்குறாங்க. யாருக்கும் ஒரு மாதிரியாட்ட சொல்லுங்கள். என் காலேஜில் நிறைய பேர் என் பிள்ளை சுற்றுனாங்க, அவங்க எல்லாருமே நான் அழகாக இருக்குன்றதுனால சுற்றுனாங்க, நான் அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக சுற்றுனாங்க. ஆனால் என்னோட அழகு அட்ராக்ஷன் இதில் எதுவுமே இல்லாமல் என்னை ட்ரூவாக லவ் பண்ணது அவன் மட்டும்தான் அப்படி ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்போ ஏன் ஜிமின் சொல்கிறாங்க, ஆனால் அவன் தான் எனக்கு பெயினை கொடுத்துருக்கான், அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு சின்னதாக ஒரு பெயின் வந்தால் கூட நான் அவன்கிட்ட சொல்லி வச்சேன் அக்கா இப்படி இருக்கு சொல்லிட்டு, அப்போ அவனுக்கு அப்படி ஒரு ஹெட் பெயின் வந்திருக்கு, அவன் தாங்கியிருக்கானு என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நாங்கள் டிஸ்டன்ஸ் சேர்ந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, அப்படி ஒன்று வந்திருந்தா கூட இவன் அவன் என்னட்டு போகிறதா கூட என் அப்பா எப்படி என் அம்மா விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி என்னை விட்டு போயிருந்தா கூட நான் உடனே போயிருக்க மாட்டேன், வாழ்க்கை விட்டு நான் அவனுக்கு கோழையில் நான் வாழ்ந்திருப்பேன், அவனோட மெமரிஸோட நான் ஒரு டாக்டராக அவன் ஆசைப்படி நான் வாழ்ந்திருப்பேன், என்ன இன்னொரு பர்சன் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சரியா, நான் ஜிமினா மட்டும் ஜிமினா மட்டுமே நான் வாழ்ந்துருப்பேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. யாருக்கும் என்ன பேசுறது தெரியல, ஜங்குக்கும் டேவனில் ரிசல்ட் பண்ணுறாங்க, டேக் ஒரு மாறி இருக்குது.
என்னால் அவனை தாண்டி இன்னொரு பர்சனை யோசிக்க முடியாது. அதையும் அவனுக்கு புரியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. அவனை தாண்டி இன்னொரு பர்சனை நினச்சி பார்க்க முடியுமா? அவனுக்கு நான் என்ன என்னோடய அப்பா அம்மா இல்லாமல் அவன்கிட்ட நான் வந்து போனேன். என்னோட அப்பா அம்மா என்னோட அம்மா இருந்தப்போவே அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நான் அப்போவே வந்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணது ஏன்னு எனக்கு தெரியாது. அவன் அழுதப்போ எனக்கு ஹார்ட் ஆனிச்சு. எனக்கு அவன் லவ் பண்ணுறான்ற மீனிங் தெரியாமலே வந்துட்டு அவன் அழறான். அப்படி படக்கூடாது. அவன் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டோம். அது நம்ம பண்ணி தானே சொல்லிட்டு எனக்கு என்னை அறியாமல் அவன் மேலே எனக்கு ஒரு லவ், அது லவ்னே தெரியாமல் அவன் ஹார்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சது. ஏன் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா யார் மேலே ஒரு அனாதையாக நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சொல்லுங்கள். அவனை அப்படியே நான் லவ் பண்ணேன். அம்மா இருக்குமே லவ் பண்ணேன், அம்மாவுக்கு தெரியாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆனால் அவன் சொல்கிறேன் நான் யார் மேலே தான் அனாதையா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழறாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்க சொன்னாங்க என்னை பார்த்து. அவங்க அப்பா சொல்கிறாங்க நான் அவனுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ கூட நான் வருத்தப்படல. இல்லை என் ஜங்குக்கு என் கூட தான் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவன் சொல்கிறான் நீ என் கூட இருக்குது ஹெல்ன்னு சொல்லிட்டு. இவ்வளோ வருஷம் யாராவது காயப்படுத்துவாங்க நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இவ்வளோ பையனை யார் கொடுப்பா எனக்கு சொல்கிறாங்க. நான் யார் அதிகமாக லவ் பண்ணுறோம், யாருக்காக வாழணும்னு நினச்சணும், யார் என்னோட ட்ரீம், யாரோட ஹாப்பினஸ், யாரோட கம்ஃபர்ட் ஸோ நான் நினச்சணும். அவங்க எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்பிச்சுருந்தான். ஏன்னா அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறா ஜிமின், நீ தனியாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவன் அந்தளவுக்கு காயப்படுத்தினா மட்டும்தான் நீ வெறுப்ப. யார் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ அந்தளவுக்கு அவன் காயப்படுத்தினா இப்போ நீ வெறுத்துருக்கலே சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் அவனை வெறுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவனை வெறுக்கவே இல்லை. அவன் மேலே இருக்குது எனக்கு கோவம் மட்டும்தான். அந்த கோவம் எப்போவுமே இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனும் நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவனை வெறுத்ததும் கிடையாது. ஏன்னா ஒரு பர்சன் நம்ம லவ் பண்ணிட்டு சடனாக ஒரு சுச்சுவேஷனில் ஹர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க மேலே வெறுப்பு வந்துடாது. அதுவும் அவன் எனக்கு கொடுத்துருக்க ஒரு லைஃப் ஒரு பெரிய லைஃப். ஆனால் அவன் சொன்ன வேர்ட்ஸ் நான் மறக்கவே இல்லை. அவன் என்னை வேறு என்ன சொல்லியிருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பான். நான் அனாதான்னு சொல்கிறான். நான் அனாதையாம்மா, அதுவும் அவங்க கூட இருக்கிறது ஹெல்லாம்மா சைல்டிஷ் சொல்லிட்டு ஜிமின் தான் அவர் சொன்ன எல்லா வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது அதுவும் என் கண்ணு முன்னாடியே ஜெஸ்ஸியை மேரேஜ் பண்ணிக்கு வரேன்ட்டு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கு வரேன்னு சொல்கிறான். அப்போ நான் யாரை சொல்கிறாங்க, நான் அவனுக்கு ஒய்ஃப் இல்லையா, நான் அவனோட ஒய்ஃபாக இருந்தோம் என்ன பார்த்து அப்படி ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்போ இப்படி நாங்கள் லவ் பண்ணது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து என்னை விட்டுருப்பானா, எனக்கு க்யூர் பண்ணி அகை நான் தான் பண்ணி நீ என்னோட மூச்சின்னு சொல்லிட்டு என்னை ஞாபகம் வச்சுருப்பானே அகை என்னோட மெமரிஸ் பேக் ஆகிருக்கும்ல. அப்படி இல்லை கூட அவன் விட்டு போயிருக்க மாட்டேன். அவன் என் கூட தானே எதிர்ப்பான். எனக்கு மெமரிஸ் இல்லை கூட நான் அவனுக்கு நீ எனக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் எதிர்பார்ப்பேன். நான் என்னையே அப்படி அவன் நினைக்கல. என்னையும் ட்ரஸ்ட் பண்ணல சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க என்னையாக அவங்க ட்ரஸ்ட் பண்ணல. அவனுக்கு சர்ஜரி அகைன் பண்ணிட்டு என் கூட வாழணும்னு நினைக்கவே இல்லை. என் அப்பா அம்மா அந்த வேர்ல்டை விட்டு என்ன போனாங்கனாக்கா அது ஃபேட்டு, அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சுல, அந்த சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்து கூட நான் டாக்டராக இருந்தால் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை நான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், எனக்கு தைரியமாக இருப்பேன், எனக்காக ஃபைட் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே இல்லை. என்னட்டு போகணும் மொத்தமாக முடிவு பண்ணிட்டால. என்னோட போன் தானே இவ்வளோ பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. என்னோட போன் தானே முடிவு பண்ணா. அவன் அவ்வளோ வாட்ஸ் சொன்னான். எனக்கு அது கூட வலிக்கலக்கா லாஸ்ட்டாக என்னோட ஹேண்டோட ரிங் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அப்படி என் ஹேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு நடு ரோட்டில் கொட்டுற மழையில் விட்டான் தெரியுமா சொல்லி ஜிம்னு தான் ரொம்ப அழகாங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்தி நான் எனக்கு இன்னொரு லைஃப் அவன் கொடுக்கணுமா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு நான் வந்து செத்தே போயிருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனே எனக்கு கொண்டு போட்டிருந்தா கூட நான் ஹாப்பியாக இறந்து போயிருப்பேன். அவனோட கையாலேயே அவனோட ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. யாரோட ஒரு அனாதையாக எனக்கு ரோட்டில் தள்ளி விட்டதுக்கு நான் அவன் கையில் இறந்து போயிருப்பேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜங்கு ரொம்ப கத்தி அட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருக்குமே கேட்குது. இவன் ஜிமினுக்கு போய் இந்த பக்கம் ஜிமின் அழகாக அந்த பக்கம் ஜங்கு அழறாங்க. இப்போ ஜங்கு தான் எதுவும் அப்படியே அழுதுறது எந்திரிக்கிறாங்க. இப்போ தான் ஹேண்டை பிடிச்சி கொடுத்துட்டு வராங்க. இப்போ அவர் அப்படியே ஜிமினுக்கு முன்னாடி பண்ணி உட்கார்றாரு. கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா ஜங்கு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா ஜிமின் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ காயப்படுத்திருப்ப என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்கள ஒய்ஃபு எனக்கு மேரேஜ் பண்ணி போகிறேன்னு சொல்கிறேன். உங்களோட அப்பா என்ன அப்படி சொல்கிறாரு. நீ என் பையன் நம்ம லைஃப் விட்டு போயிட்டா ஹாப்பியாக இருப்ப சொல்லிட்டு நீயே சொல்கிறேன் எனக்கு நிம்மதி கூட சொல்லிட்டு நான் உனக்கு நிம்மதி கொடுத்துட்டேன்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறீங்க என்னடா பேசுகிறா சொல்லிட்டாங்க. நீ தானே கேட்டேன் நிம்மதி கூட சொல்லிட்டு நான் தான் கொடுத்துட்டேன். நீ உனக்கு 5 வருஷமாக உன் கண்ணில் படாமல் தானே இருந்தேன். சுச்சுவேஷன் உன் கண்ணில் பட்டுட்டேன். அது ஏன் தப்பு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி நீ தானே சொன்னேன் முகத்தை முடிக்கக்கூடாது, என் கண்ணு முடி வரக்கூடாது நீ தானே சொன்னா சொல்லி ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. நான் என்ன பண்ணேன் உனக்கு நானும் கேட்டேன் லவ் கொடுன்னு சொல்லிட்டு நானும் அவன்கிட்ட லவ் பண்ணேன்னு சொன்னேன். நீ தானே லவ் பண்ண, நீ தானே ஹக் பண்ண, நீ தான் எல்லாமே பண்ண. கடைசி நான் அவனை யூஸ் பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் அவனை என்னடா யூஸ் பண்ண ஜிம்னு கேட்குறாங்க. அவங்க அவ்வளோ பெயினாக இருக்குது அந்த வருஷம்லாம். அன்றைக்கி அவர் சொல்லியிருப்பார் எல்லாமே ஜிம்னோட நல்லதுக்காக. ஆனால் இன்றைக்கி ஜிம்னு சொல்லும்போது அவ்வளோ பையனாக இருக்காதுக்கா. எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு பையனை கொடுத்துருக்கோம் அவனுக்கு சொல்லிட்டு நீ சொல்ல அவனை யூஸ் பண்ணிட்டேன். நான் அவனை என்ன யூஸ் பண்ண ஜங்குக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் லவ் பண்ணுற எந்த ஒரு பாசனும் இல்லை. தன்னோட பாய் ஃப்ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டே படிக்க வைக்கிறது இல்லையா, தன்னோட ஒய்ஃப் படிக்க வைக்கிறது இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவனை யூஸ் பண்ணிட்டேன். உன் அப்பா சொன்னாங்க நான் யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொன்ன அவனை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ ஏன் சொன்ன லாஸ்ட்டாக நீ என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்க. நான் எனக்காக மட்டும் வாழ்ந்துருக்கேன் செல்ஃபிஷாக. நான் எனக்காக என்ன வாழ்ந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் டாக்டர் ஆகணும் உன்னோட ட்ரீம் என்னோட அம்மாவோட ட்ரீம் அதை ஃபுல்ஃபில் பண்ண நினச்சி தப்பா அப்படி கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. நானும் கேட்டு டாக்டர் படிக்க வை சொல்லிட்டு நீ தானே படிக்க வச்ச, உன்னோட ட்ரீம் இல்லை அம்மா ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும்னு நினச்சி தப்பா? டாக்டர் ஆனதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ன ஒரு பாய் ஃப்ரெண்டை மட்டும் தான் பார்த்தேன். என்னோட அப்பாவா அம்மாவா என்னோட எல்லாமே என்ன கம்ஃபர்ட் சொன்னால் நான் உன்னை தானே பார்த்தேன் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல, அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. இப்போ எல்லாருக்குமே புரியுது ஜிம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிமின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஜிமின் எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், எனக்கு வந்து வாழ்ற இருக்கிறது இவன் மட்டும்தான். நீங்கள் தானே சின்ன உங்களுக்கு தெரியும்ல என் அம்மா இறந்தப்போ நான் என்ன இவன் கூட வரணும்னு நினச்சினா என்ன, நான் உன்ட்ட லவ் கூட சொல்லவே இல்லை, என் மனசு லவ் வந்து கூட சொல்லவே இல்லை. ஆனால் இவன் தானே நான் இருக்க உனக்கு, நீ யாரும் இல்லை யாரும் இல்லாத ஆனதாக கிடையாது, என் கூட தான் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லிட்டு இவன் தானே ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான் சிவளுக்கு அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது அவங்க என்ன பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. நானாக கேட்டேன் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவன் தானே கூட்டிகிட்டு வந்தான், எனக்காக வீடு எடுத்தது, எனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சது, இதெல்லாமே இவன் தானே ஹேங் பண்ணான். எப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணும்போது யாருக்காவது லவ் வராமல் இருக்குமா? எனக்கு ஸ்டார்டிங்லேயே உண்மை லவ் வந்துருச்சு, அந்த லவ் சொல்கிறதுக்கு பயந்தாள். அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த லவ் சொல்ல கூட பயம். ஆனால் அதுக்கப்புறம் இவன் கூடவே இருந்தப்போ எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு ஒரு லவ் வேணும், எனக்கு கம்ஃபர்ட் சொன்னேன். அப்போ அவனாக இருக்கணும்னு நினச்சேன், அவனே அவ்வளோ லவ் பண்ணான். அதனால் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், லைஃப் லாங் அவன் கூட இருக்கணும், எல்லா சந்தோஷமாக கஷ்டமாக அவன் கூட மட்டுமே இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்போ அவனுக்கு ஒரு பெயின் வந்தப்போ என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அவன் தானே சொன்னான் நான் தான் ஃபேமிலி, எனக்கு நீ தான் ஃபேமிலி சொல்லிட்டான்னு. எனக்கு தெரியல, அவங்க வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறீங்க இல்லை, அவன் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லாமல் தெரியும், என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அவன் ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. அதான் எனக்கு ஒன்று அவன்கிட்ட தான் சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு அவன் தான் ஃபேமிலி, எனக்கு அது அவன் தான் எல்லாமே, அவன்கிட்ட தான் சொல்லியிருப்பான். அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா அவன் ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு எப்படி அதை சரி பண்ணுறதே தெரியல. நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க, என்ன நல்லதுக்குன்னு நினச்சேன், உன்னை தாண்டி ஒரு பாசனை என்னால் யோசிக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. அருவருப்பாக இருக்கும் இன்னொரு பாசனை பார்த்தா எனக்கு அப்படி சொல்கிறாங்க. உன்னை தாண்டி ஒரு ஷேடோ தவிர வேறு யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஜிம் ரொம்ப அழகாங்க, எல்லாருக்குமே புரியுது. ஆனால் இங்கே பாரு ஜிமின் அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா ஜிமின், இதுக்கப்புறம் நான் ஹார்ட் பண்ணா ஜிமின் அவன் 5 இயர்ஸாக சொல்கிறாங்க. இப்போ கூட இந்த மெமரிஸ் உனக்கு வந்தனால தான் ரிட்டர்ன் வந்திருக்கா. இந்த மெமரிஸில் நான் இவன் வந்திருக்க மாட்டேன் தானே, எப்போவுமே நானும் இப்படி தானே இருந்திருப்பேன், இதே மாதிரி அங்கே இருந்துட்டு போகிறாங்க, அங்கே வேண்டாம் இதுக்கப்புறம் அகைன் ஒன்றா இருந்தா இல்லை இவன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன் அப்படின்னாக்கா நான் சின்ன சைல்டிஷாக எதனா ஒன்று பண்ணால் கூட இவன் சொன்னது ஞாபகம் கொஞ்சம் சைல்டிஷாக இருக்குது, அது எனக்கு பாடனாக இருக்கா சொல்லிட்டு ஞாபகம் வரும். அது எனக்கு பெயினை கொடுத்துட்டே இருக்கும், வேண்டாம் எனக்கு அந்த பெயினில் ஹேண்டில் பண்ண முடியாது, ப்ளீஸ் எங்க பாரு நீ என்னோட மூவ் பண்ணி போயிரு, நீ தானே நினச்சிருக்க நான் ஹாப்பியாக வான்னு சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன் சரியா, உன் கரை முடி வரப்போ நீ தானே சொன்னேன், நான் அப்படியே இருந்துக்கிறேன் சரியா, இதுக்கப்புறம் நீ உனக்கு எனக்கு எதுவுமே என்னோட போயிடுறேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஜிம் நடறாங்க. ஜங்கு பார்க்குற எங்கட போகணும் சொல்கிறாங்க, நீ எங்கேயாவது போய் நீ தானே என்ன பார்த்து சொன்னேன், நீ என்ன சொல்ல மறைஞ்சு போயிடு இல்லை, நான் மறைஞ்சு போயிடல உன்னை விட்டே சொல்கிறாங்க. இப்போ என் ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க, நான் அப்படி சொல்லிடமா அப்படின்னு சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவேன், நான் போனதுக்கப்புறம் நீ தனியாக இருக்கக்கூடாதுடா, நீ காட்டாடுவ கஷ்டப்படுவ, உனக்கு யாராவது உன்னை பார்த்துக்கணும், உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான்டா, எனக்கு அப்புறம் ஒரு பர்சன் லைஃப்பில் வரும்னு நினச்சேன், அது தப்பா அப்படி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் சொன்னது நீ மட்டும்தான் இருக்கு நான் நினச்சேன், எனக்கு வேறு யாரும் வேண்டாம், எனக்கு நீயே இவ்வளோ பெயின் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ லவ் பண்ண நீயே ஒரு பெயினை கொடுக்கும்போது இன்னொரு பர்சன் நம்புவேனா இல்லை, எனக்கு அந்த மாதிரி பர்சன் நான் அப்படி சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னை அப்படி விட்டுருப்பேன்னு நினைக்கிறியா, நீ உன்னை மழையில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், நான் அந்த மழையில் நானும் தாண்டா வந்தவன் கூட, அது உனக்கே தெரியாது, நீ அழுத விட அன்னைக்கு நான் தாண்டா அதிகமாக அழுதேன், இந்த வேர்ல்டுலேயே அன்னைக்கு ரொம்ப அழுததுல அது நாளாக மட்டும்தான் இருக்கும், அந்த மழையோட சேர்ந்து என்னோட கண்ணீர் எப்படி போணுச்சுன்னு எனக்கு மட்டும் தெரியும். எனக்கு நான் யார் அதிகமாக நேசிக்கிறேனோ யாரையும் உயிராக நினைக்கிறேனோ அவங்க கண்ணு முன்னாடி அழகாங்க, அதுக்கு நான் தான் ரீசன். நானே அழ வச்சு அனுப்புறேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ மனசு உடஞ்சி போயிருக்கும். நீ தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது உன்னை எப்படி நான் தூரத்தில் எப்படி பார்த்து துடிச்சிருக்கணும் உனக்கு தெரியுமா, ஆனால் அந்த பெயின் எப்படி உனக்கு நான் கொடுத்தேன், உனக்கு அந்த பெயினை கொடுக்கும்போது பெயின் எனக்குள்ளேயும் தானே இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு உன் ஹேண்ட் அந்த ரிங்கை எடுக்கும்போது என் உயிரே என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி பண்ணால் மட்டும்தான் உனக்கு நீ ஒரு லைஃப் வேணும்னு நினைப்பேன், அப்போ தான் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுவேன், அப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன், அது தப்பா, நான் செல்ஃபிஷாக வாழ சொல்கிறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்போ நான் மட்டும் எப்படி உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷாக சொல்கிறாங்க, இல்லைடா நான் போயிடுவேன், உனக்கப்புறம் யாரும் எனக்கப்புறம் உன்னை யாரும் பார்த்து ஜிம்னு ராஜாவுக்கு ரொம்ப அழகாங்க. அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணேன், உன்னை போய் நான் வெறுப்பன்னு நினைக்கிறியா, உன்னை தாண்டி ஒரு பாசனாக சொல்கிறாங்க, நீ தானே இதெல்லாம் சொல்கிறாங்க, சொன்னேன்டா உன் நல்லதுக்காக சொன்னேன்டா, மற்றபடி உன்னை வெறுத்து எனக்கு இப்போன்னு நினைக்கிறாள், இப்போ ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேட்டு, ஏன்னா என்றைக்குமே இந்த ஜங்குக்கு ஜிமின் மட்டும்தான், ஜிமினுக்கு ஜங்குக்கு மட்டும்தான், ஏன்னா என்னால் உன் லைஃப் ஒன்று தவிர வேறு யோசிக்க முடியாது, அது எனக்கு மெமரிஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது ஏன் உனக்கு முதல்ல புரிஞ்சுக்கல, அதையும் நீ உனக்கு ஃபஸ்ட்டு நம்பலை அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல தோணல, ஏன்னா அவங்க அம்மா இறந்த மாதிரி அவரும் இறந்துருவாங்க அவர் நினச்சிருப்பாரு, நம்மளே இறந்துருவோம், நம்ம அம்மா நம்மளை விட்டு போனதே அவரால் தாங்கிக்க முடியல, அவங்க அப்பா கூட செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டாரு, ஆனால் அவங்க அம்மாவோட லெவலேருந்து மூவ் ஆகவே இல்லை, அதனால ஒரு பயம் வந்து இருக்கும், நான் போயிடுவேன் நீ தனியாக அந்த கஷ்டப்படுன்னு நினச்சிட்டான், அதனால தான் ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியும், எந்த அளவுக்கு எவ்வளோ லவ் வச்சுருக்கு எனக்கு தெரியும், என் அப்பா ஈஸியாக மூவ் பண்ணிட்டாரு என் அம்மாட்டேருந்து, ஆனால் நீ அந்த மாதிரி என்கிட்ட மூவ் பண்ண மாட்டேன், அதுக்காக தான் உனக்கு ஒரு பெயினை கொடுத்தோம்னாக்க நான் என் லைஃப் ஓட்டணும் மொத்தமாக லீகலாக எல்லாத்துலேயும் ஒரு ஒய்ஃப் இல்லை எல்லாமே நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நீ வந்துட்டு மூவ் பண்ணிவிடுவேன்.
உன் லைஃப் வந்துட்டு நீ என்னை கொஞ்சம் டேஸ் என்ன வெறுப்பா அதுக்கப்புறம் மாற்றி பண்ண நினச்சிட்டேன்டா சொல்கிறாங்க. அப்படி நீ லவ் பண்ணது அவ்வளோதான் ஜங்குக்கு இல்லை சொல்கிறாங்க. நான் உன்னை யூஸ் பண்ணுறேன் நீ சொன்ன சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைடம்மா. சரி மனசார சொல்ல சரி இது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணது சத்தியமா. நான் அதுக்காக தான் பண்ண சரியா செத்து போயிடணும்னு நினச்சா ஜங்க் சொல்ல நினைக்கிறாங்க. நான் போயிடணும் இந்த வேர்ல்டு விட்டு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை சேஃபாக ஒரு பர்சன்ட்டை கொடுத்துட்டு போகணும்னு நினச்சேன். யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போகணும்னு தோணுச்சு. யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் என்னை வந்து வெறுக்கையாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் இறந்து போகிறோம்னு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. என்ன எப்படி ஜங்க் உன்னால் முடிஞ்சது இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. என்னை இவ்வளோ காயப்படுது இவ்வளோ அழ வைக்க உன்னால் எப்படி முடிஞ்சுது அப்படி கேட்குறாங்க. ஏன்னா லைஃப் லாங் நீ அழக்கூடாதுன்னு நினச்சிட்டா என்னை நினச்சி லைஃப் லாங் நீ அழக்கூடாது. நான் போயிட்டேனாக்கா என்னை நினச்சிட்டே இருப்பல லைஃப் லாங் நீ அழக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் அப்படி பண்ண கொஞ்சம் டேஸ் அழுதுனாக்கா என் மேலே வெறுப்பு அது எல்லாமே அப்படியே வந்துட்டு உனக்கு எல்லாமே நீயே கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவேன். என்னை விட்டு நீ இப்படி ஒரு பர்சனை எதுக்கு நம்ம லவ் பண்ணோம் இப்படி எதுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம் நம்ம லைஃப் எதுக்கு இப்படி ஹெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீயே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு என்னை வேறுத்துட்டு ஒரு நியூ லைஃப்ல போகலை அப்படின்னு நினச்சி பண்ணுடா. சத்தியமாக எதுக்காக நான் பண்ணல இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஹேண்டில் அந்த ரிங் வந்து அவர்கிட்ட இப்போவும் இருக்குது. அது நம்ம ஜிமின் போட்ட ரிங் வந்து ஜங்கோட ஹேண்டில் இப்போவும் ஸ்டில் இருக்குது. அது ரிமூவ் பண்ணவே இல்லை அவர். இப்போ ஜங்க் சொல்கிறாங்க இந்த ரிங் எதனால் நான் போட்டிருக்கேன்னு தெரியல. எனக்கு ஆஃப்டர் மெமரிக்கு அப்புறம் இந்த ரிங் என் கையில் இருந்துச்சு. அப்பா சொன்னாங்க ஒன்றும் காட்ட சொல்லி. ஆனால் நான் சொன்னேன் எதுக்கு காட்டணும் இது காட்டினா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது இது எப்படி இருக்கட்டும் அது ஏன் போட்டிருக்கேன்னு தெரிய சொல்கிறது. அப்போ மீனிங்கே தெரியாமல் இந்த ரிங் என்கிட்டே இருந்துச்சு. இதற்கு நான் போட்டிருக்க ரீசன் என்ன நீ எனக்குள்ளே இருக்க உன்னோட சோல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் உன்னோட சோல் என்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதராமா சொல்கிறாங்க. நீ தானே சொல்லி நம்ம மறைஞ்சி போன்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன் உன்னை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னல சொல்கிறாங்க. இது எல்லாமே உனக்கு நல்லதுக்காக பண்ண தப்பு தான். சரி தப்பு தான் நான் சொல்ல ரொம்ப பேர் தப்பு தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நீ இல்லாமல் வாழ முடியாது சரியா. இவ்வளோ டேஸில் கூட எனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ்ன்றது வரல. உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னோட கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு அகைன் இந்த மெமரிஸ் எல்லாமே நீயே புரிஞ்சுக்கே உன்னை எந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணலன்னு வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வெறுத்துக்கோ சண்டை போட்டுக்கோ நல்லா பண்ணிக்கோ. ஆனால் என் கூட ப்ளீஸ் ஜமுக்காவுக்கு தனியாக நீ இல்லாமல் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போவும் என் கூட ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சொன்னல எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான உனக்கு சொல்லிட்டு சத்தியமாக அதெல்லாம் மனசார சொல்லல சரியா. என்னை மனசு கல்லாக்கிட்ட சொன்ன சரியா. உனக்கு எல்லாமே நானாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நானே இல்லாமல் போகிறப்போ உனக்கு வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். நான் அதான் சொன்னேன். அப்படி சொன்னால் வேறு ஒரு நீ உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிப்பேன் உனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைப்பேன் சொல்லிட்டு தானே சொன்னேன். சத்தியமாக நான் வேணும் காயப்படுத்துன்னு தான் சொல்ல சரி உனக்கு காயப்படுத்தினா தான் நீ என்னோட போவேன் மூவ் ஆன் பண்ணுவேன். அதுக்காக தாங்க சொன்னேன் ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் ரொம்ப அழகாங்க. சின்னதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாரு ஜிமின் அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான் ஜிமின் அவன் உனக்கு வேணும்னு பண்ணல ஜிமின் நீயே யோசிச்சு பாரு. வேற ஒரு பர்சன் அப்படி யோசிப்பாங்களா நீயே சொல்லு. அவன் உன்னை காயப்படுத்துறான்னா உன்னை அதை விட அவன் காயப்படுவான். ஏன்னா நீ பேசாம இருந்தால் அவனை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான் என்கிட்ட. நீ வந்துட்டு ட்ரைனிங் பீரியட்லேருந்து இப்போ சரியாக பேச மாட்டேங்கிற டைம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதுக்கே ஃபீல் பண்ணுவான். நான் கூட சொல்லுவேன் உன் ஒய்ஃப்டா கொஞ்சம் ட்ரைனிங் தானே போயிருக்கா விடு சொல்கிறதுக்கே வந்துட்டு இல்லை பேச மாட்டேறா சொல்லிட்டு அதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுப்பான். அதுக்கு எப்படி இருப்பான்னு தெரியுமா. அப்படி இருக்க பசங்க நான் ஹர்ட் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ நான் எப்படி ஏங்க இருப்பா சொல்கிறாங்க. இல்லை ஜிமினி புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நான் டாக்டர் ஆகுன்றது இல்லை அம்மாவோட ட்ரீம் ஏங்க அதுக்கப்புறம் இவனோட ட்ரீம். நான் எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அக்கா என் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். நைட்டு பகல் எனக்காக மட்டுமே ஏன் பண்ணுறான். அவன் ஹெல்த்தை கூட கேர் பண்ண மாட்டான். அதுக்கு அதுமாதிரி நான் நல்லா படிக்கணும். நான் தான் நம்பர் 1 பாஸ் ஆகணும். நான் ஒரு பெஸ்ட் டாக்டர் ஆகணும். நார்மலாக ஆர்டினரி டாக்டராக ஆகக்கூடாது பெஸ்ட் டாக்டராக ஆகணும். என்னோட நேம் சொல்லி எனக்கு ஜவுக்கு நேம் இருக்கும் நான் ப்ரௌடாக சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நான் அப்படி நினச்சேன். இவனோட எல்லா ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி என்னோட நேம் என்னுடைய எல்லாமே என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி எல்லாமே இவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டே நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன் தெரியுமா. எனக்கு கிராஜுவேட்டே அன்னைக்கு இவன் வருவான் இவன் கூட தான் போகணும் போயிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி தான் அந்த அவார்டை வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா. சார் ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. ஏன்னா அந்த அவார்டு ஷோ வந்து நெக்ஸ்ட் டைம் நடந்திருக்கும். அப்போ நம்ம போகவும் ஜிமின் தான் போயிருப்பாங்க. ஜிமின் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். அவங்க பேச சொல்லியிருப்பாங்க. ஜிமின் பேசக்கூட பேச மாட்டேருக்காரு அப்படின்னு இருப்பாரு. ஆனால் அந்த டே வந்துட்டு நம்ம ஜங்கு குதிரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. ஆனால் இங்கே யாருக்குமே தெரியாது. நம்ம ஜிமின் அழுதுட்டே இருப்பாங்க. அவரோட கண்ணு கூட ஜங்கு தேடிட்டே இருப்பாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கண்ணு ஜங்கு தேடிட்டே இருக்கும். இவன் தான் ரீசன் சொல்லிட்டு இவனை காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு அந்த டாக்டர் மெடல் வாங்குறப்போ. ஆனால் அதெல்லாம் இப்போ ஜிமின் சொல்கிறாங்க நான் அப்படியே ஆசைப்பட்டேன் தெரியுமா. இதுக்கெல்லாம் ரீசன் யார் சொல்லிட்டு நான் படித்தது மட்டும் தான். நான் அதுக்கு உள்ள பின்னாடி அந்த பின்னாடி இருந்தது இவன் மட்டும்தான். இவனால தான் எனக்கு டாக்டர் ஆயிருக்கா சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். என் ஜங்குக்கார கௌரவப்படுத்துன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டு தெரியுமா ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கிட்டே நான் அடுத்த மாதிரி யாருமே அழுதுருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ சேம் அவனுக்கு கான்ஷியஸ் இல்லாமல் மயங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனுக்கு சர்ஜரிக்கான எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருந்துச்சு. அவன் ரொம்ப பாவண்டா நீ அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவும் அதான் ஏன் கேட்குறேன் இவனுக்கு ஒரு பெயின் வந்து அது ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்க நீ தாங்கிக்க மாட்டேன்னு ஜங்க் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எதாவது ஆகிட்டா நீ தாங்கிப்பா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் உனக்கு எதனா நான் சர்வ் பண்ணிட சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு எதனா விட்டுருவேன் ஏன்னா
என்கிட்ட எதுவுமே இல்லைல்ல சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படி இல்லைடாம்மா, நீ உனக்கு கஷ்டம், நீ அழக்கூடாது. ஏற்கனவே ஆண்டி அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் சரி கொஞ்சம் நல்லா இருந்த மறுபடியும் நான் எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நீ உனக்கு தாங்கிக்க முடியாதுல்ல, அதுக்காக தான்டா ப்ளீஸ் நம்ம புரிஞ்சுக்கோ சார். ஜங்கு ரொம்ப அழகாங்க, என்னை பனிஷ் பண்ணாத, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் சரியா. இப்போவும் என் கூட ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, ஆனால் இந்த ஹாப்பினஸ் மட்டும் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இவனோட அப்பா கிட்டே சொன்னேன், நான் உங்கள் கூட இருக்கான்னு, எனக்கு ஹாப்பினஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு. என்னோட ஹாப்பினஸ் நீ மட்டும் தான் சொல்லிட்டாங்க. இல்லைனோட இல்லை அப்படி சொல்லக்கூடாது தாங்கல, என்னோட ஹாப்பினஸ் ஓகேவான்னு தெரியாமல் சொல்லட்டாக்கா உன் நல்லதுக்காக சொன்னேன் சரியா, புரிஞ்சுக்கோ. உன் ஜங்கா தானே நான், ஜங்கா ஒரு மன்னிக்க மாட்டியா, ஜங்கா தப்பான நீ மன்னிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. சின்ன சின்ன தப்பான நீ தானே பனிஷ் பண்ணுவாக்கா, நீ எவ்வளோ என்கிட்ட திட்டிருக்கா, எவ்வளோ பண்ணியிருக்கா, நான் சம்டைம்ஸ் சொல்லணும் என்னோட அம்மா எல்லாமே நீ தான் எத்தனை டைம் நான் சொல்லியிருப்பேன், நான் தப்பான நீ கண்டிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. என்னை மன்னிக்க மாட்டியா, என்னை பனிஷ் பண்ண மாட்டியா சொல்லி ஜங்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிமின், அவன் ரொம்ப அழகான ஜிமின், அவன் ரொம்ப வீக்காக இருக்கா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட தோட ரொம்ப டிரைவர் இருக்குது, கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டா சொல்கிறாங்க. வேணாம் சொல்லிட்டு ஜெர்மனுக்கு வேணாம், எனக்கு மேபி நான் இப்போ இறந்து போகிறத கூட இங்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு தான் ஜிம்மோட லேப்பை வந்துட்டு ஹெட்டில் வைக்கிறாங்க. ஏன்னா ஜிமின் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாரு, ஜங்கு வந்து ஒரு ஹெட் வந்துட்டு ஜிம்மோட லேப்பில் வைக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு, ரொம்ப ஜிம்னுக்கு ஜங்கு டச் பண்ண மனசு வர மாட்டேங்குது, ஒரு பெயின் மட்டும் தான் ஞாபகத்தை வருது. இப்போலாம் பார்க்குறாங்க நான் இறந்து போகிறது எப்படியே போயிடுவாங்க அந்த ஜிம். ஜங்கு சொல்ல ஜிம்னுக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ ஏன் அப்படி இருக்கா சொல்லி ஜிம் தான் ஜங்கு வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க முடியும். அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக படுத்துக்கிட்டாரு. இல்லை நான் இறந்தே போகிற கூட அப்படியே போயிடும் சரியா, எனக்கு என்னால் சரி நீ நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ல ஸ்ட்ராங்க் தான் சொல்கிறாங்க. நான் இப்போவும் ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் இறந்து போட சொல்கிறேன், இறந்து போயிருந்தா கூட நீ என்னை வந்துட்டு மன்னிச்சிருப்பல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு அப்படி நின்று பார்க்குறாங்க, நீ நகை நிமிஷம் போகணும்னு நினைக்கிறல, என் கூட வாழணும், என்னை பார்த்துக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லை, எப்போவுமே நீ சீட் பண்ணிட்டே இருக்கல, எப்போவுமே நீ எனக்கு வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு காயப்படுத்திட்டு இதுக்கு நான் சொல்கிறேன் என் லைஃப்பில் வேணான்னு சொல்லிட்டு நீ போயிட்டு எங்கேருந்து போ, நீ எங்கே போனாலும் சரி நான் கருமுடி வராத போ அப்படி ஜிம் தான் ஜங்க புஷ் பண்ணுறாங்க. நான் எங்கே போட்டுறேன், எங்கே போக மாட்டேன், நான் எங்கே தான் இருப்பேன், என்னால் பண்ணிக்கோ சார். ஜிம் தான் ஜங்கு அகைன் ஜிம்மோட லேப் வந்து படுத்துக்கிறாரு. அவர் ஹெட் வச்சுக்கிறாங்க, எனக்கு இங்கே போக மாட்டேன், நான் ஹாப்பினஸ் நீ தான், என்னோட எல்லாமே நீ மட்டும்தான், நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்மோட லேப்பில் ஹெட் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு யாரும் ஒரு லவ் பார்த்ததே இல்லை. இப்போ ஜங்க போகம் பார்க்குறேன் ஜிம், எனக்கு பாரு இது வரைக்கும் நீ உன் பக்கம் தான் நான் இருந்திருக்கடையிலன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ என் தம்பி அம்மா நீ ஹார்ட்டாக இருக்க சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகேவா, அங்கே பாரு ஆண்டி கூட அங்கிள் இருந்ததுக்கப்புறம் நீ என்ன சொல்லிட்டு உனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க, ஆனால் உனக்கு யாரும் இல்லை. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், நீயும் அப்படி இருந்துக்கூடாது, உனக்கு ஒரு லைஃப் வேணும், நீ அகன் வாழணும் தானே அவன் நினச்சிருப்பான். அது தப்பா ஜிமின், நம்ம வெறுக்க வைக்கிற என்ன பண்ண முடியும், ஒருத்தவங்களை நம்ம தள்ளி வைக்கிறனாக்கா நம்ம யாரும் காயப்படுத்தாம தள்ளி போவாங்க. அவன் அதிகமாக லவ் கொடுத்துட்டான், அந்த லவ் விட்டு சைஸாக என்னோட போன்னு சொல்லி போயிடுவியா என்ன அப்படி கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, சொல்லு அவன் வந்து நான் என்னோட தள்ளி போன்னு சொல்லி போயிடுவா போக மாட்டேன் இல்லை, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவனை காயப்படுத்த மட்டும் நீ போவா சொல்கிறாங்க. ஆனால் ஹேங் சொல்கிறாங்க, பாரு நீ அவன் வந்து யோசி ஓகே, உன்னை பற்றி யோசிக்காத, நீ அவனை பற்றி யோசிக்க சொல்கிறாங்க. நான் என்னை பற்றி யோசிச்சா சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் படத்தில் உனக்காக மட்டும்தான் அவன் பண்ணியிருக்கான். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ கூட அவனை தேடி போகலை சரியா, அவன் தான் உனக்கிட்ட வந்திருக்கான், உன்னை ஃபேட்டு அவனை உங்ககிட்ட கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. ஏன்னா நீயும் ஹார்ட் அவனும் ஹார்ட் ஆகிறான் ஓகேவா, அதனால தான் அந்த கடவுளை பார்த்து தானே இருக்காரு, இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அங்கே நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் அவன் யாருக்காக பண்ணா, உனக்காக தானே பண்ண. அவனை என்ன உனக்கு ஹார்ட் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டு இன்னொரு பாசம் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பி வாழ்ந்தானா என்ன, நீ வெறுக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உரிமை இருக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு அவன் உயிரை போகட்டும் அப்படின்னு நினச்சிருக்கோம், மெம்பர்ஸோட போகணும்னு நினச்சிருக்கான். இப்படி யார் யோசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க, அப்படி யாரும் எங்கே யோசிப்பாங்க, நான் தான் கேட்குறேன், என்னை விட்டு போகணுக்கு எப்படி எங்கள் மனசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு மெமரிஸ் வந்து இழக்க விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. அந்த டைமில் எனக்கு இப்படி யோசிக்கலாம் தோணலை, நீயும் அம்மாவும் என் மனசில் எப்போவுமே இருக்கணும், உங்களை நினச்சிட்டு நான் போயிடும்னு நினச்சேன், அது மட்டும் தான் வேறு எதுவும் இல்லை. எனக்கு அந்த டைம் ரொம்ப ஹெட் பெயினோட தாங்கிக்க முடியாத பெயின், அந்த 1 மந்த் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் இருந்தேன். நீ 1 மந்த்துக்குள்ளே நீ வந்துருக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசித்தேன். ஆனால் லாஸ்ட் டைமில் எனக்கு இப்படின்னு தெரியும் போது என்னால் தாங்கிக்க முடியல. அம்மா இதனால தான் இறந்து போனாங்கன்னு தெரியும் போது எனக்கு இன்னும் அதை ஹார்ட் ஆனிச்சு. நம்மளும் போக போகிறோம், என்னன்னா அம்மா போனப்போ நான் ரொம்ப அழுது, நான் உடஞ்சி போயிட்டேன். நாங்கள் போனதுக்கப்புறம் நீ எப்படி அழுவ சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இருக்கும்போதே உன்னை வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு இன்னும் பையனாகிட்டே இருக்குது, நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல சொல்கிறாங்க. நான் உன்னை பற்றி யோசிச்சாலும் மட்டும்தான் அப்படி பண்ணேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. நான் உன்னை பற்றி மட்டும் தான் யோசிச்சேன், எப்போவும் சரி இப்போவும் நான் வந்துட்டு உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறேன் சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸில் எனக்கு நான் வாழவே இல்லை, 5 இயர்ஸ் நான் வாழ்ந்திருக்கேன், அது எல்லாமே என்னோட ஃபேமிலிக்காக மட்டுமே நான் வாழ்ந்திருக்கேன். எனக்காக நான் வாழவே இல்லை, எனக்காக எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லை, ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்காக வாழலை. ஏன்னா என் லைஃப்பில் நீ மட்டும்தான், நான் வாழ்ந்தா உனக்காக மட்டுமே தான் வாழ்வேன், அப்படி இல்லைனாக்கா எனக்கு ஒரு லைஃபே இல்லை சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிவிடுவேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு அவ்வளோ பேர் இருக்குது, நீ மட்டும் ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்க, எப்போவுமே காயப்படுத்திட்டு
எனக்கு நானாக கேட்டேன் உன்ட்ட லவ் கூட சொல்லிட்டு நீ தானே கொடுத்த, நீ ஏன்னா ஹர்ட் பண்ணிட்டு அகைன் நீ இப்போ தான் இப்போ மறுபடியும் நீ தான் என்கிட்ட வந்திருக்க சொல்லிட்டாங்க. எப்போவும் நான் உங்ககிட்ட வருவேன், எப்போவுமே ஜங்குக்கு ஜிம்மில் தேடி வந்துட்டே தான் இருப்பேன், நீ எங்கே தள்ளி விட்டாலும் சரி, நீ தூக்கி போட்டாலும் சரி நான் உங்ககிட்ட வருவேன் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னோட மெமரிஸ் என்கிட்ட இல்லைனா கூட என்னோட ஆள் மனசுட்டி மட்டும்தான் இருக்குது. என் கண்ணு உன்னை பார்த்தா மட்டும் வந்து நான் ஃபீல் பண்ணும், என்னோட ஹார்ட் உன்னை பார்த்தா மட்டும்தான் துடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறிக்கு அந்த 5 வருஷத்தில் யாரையும் பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வரல, அப்படி ஹார்ட் பீட் ரைஸ்ட்டு பார்க்கல, உன்னை பார்த்து மட்டும்தான். அங்கே நான் புரிஞ்சுட்டேன் உனக்கு எனக்கு ஏதோ இன்னும் இருக்குது சொல்லிட்டு. நன்மாவே சொல்லலாம் கூட, நீ யாருன்னு சொல்கிற கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ முகம் பார்க்குறாங்க, பாரு அதுக்கப்புறம் பனிஷ் பண்ணாத ஓகேவா, சரி இந்த 5 வருஷத்தை நீ ஏன் மூவ் பண்ணல சொல்கிறாங்க. என்னால் மூவ் பண்ண முடியாது அவங்க சொல்கிறாங்க. அதான் கேட்குறா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவனை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், அவனை தாண்டி வேறு யாரும் லவ் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதான் ஜிமின் ஏன்னு கேட்குற சொல்கிறாங்க. ஏன்னா அவனை தவிர வேறு யாரும் பார்த்துக்க முடியாது, மற்றவங்களாம் அழகாக இருக்கிறேன் லவ் பண்ணலாம், மற்றவங்களாம் என்னை நான் வந்து டாக்டராக இருக்கேன் அட்ராக்டிவாக இருக்கேன் சொல்லிட்டு என்ன நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் 0வாக இருக்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் நிற்கும் போது அவன் மட்டும்தான் லவ் பண்ணான், அவன் மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். வேறு யாருமே அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. நான் ஒன்றுமே இல்லாதப்போ நான் எனக்கு எல்லாமே கொடுத்தது அவன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட மட்டும் தான் என்னோட அம்மாவை ஃபீல் பண்ணுறேன், என் அப்பாவும் ஃபீல் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழகு வருது. அப்போ நானும் என் அம்மா மட்டும் தானே ஃபீல் பண்ணேன், அதனால தான் உன்னை லவ் பண்ணேன். அதுதான் என்னையே அறியாமல் உன்னை ஃபாலோ ஆனேன். உன்னை ஹக் பண்ணது கிஸ் பண்ணது அது எல்லாமே நான் உன்னை எனக்குன்னு என்னோடதுன்னு நினச்சிட்டேன். நீ உன்னை பார்த்துக்கிட்டு இந்த லைஃப்பில் ஹாப்பினஸ் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஹாப்பினஸை நீ தானே வந்துட்டு எடுத்துகிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உனக்கு அந்த ஹாப்பினஸை அவன்கிட்ட லைஃப்பில் வச்சுட்டு போகணும்னு நினச்சேன், அந்த ஹாப்பினஸ் என்னால் போயிடக்கூடாது, நான் போனதுக்கு அப்புறம் அழக்கூடாதுன்னு நினச்சேன். அவன்கிட்ட நீ எப்போ ஹாப்பியாக இருக்குனாக்கா நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படியே சொல்கிறாங்க, ஆனால் நீ இப்படி ஏற்பாடு சொல்லிட்டு நினச்சி கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ நீ எனக்கு ட்ரூ லவ் பண்ணியிருக்க, நான் உன்னை ஃபேக்காக லவ் பண்ணி நினச்சிட்டியோ அப்படி சொல்கிறாங்க. நீ போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்டு என் லைஃப்பை நான் நீட் பண்ணி நினச்சிட்டல சொல்கிறாங்க. நீ அப்படி தான் நினச்சிருக்க என்னை பற்றி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடாம்மா சொல்கிறாங்க, நீ அப்படி தான் நினச்சிருக்கா அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நான் உனக்கு ஒரு லைஃப்னு நினச்சேன், லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை மறந்துட்டு நினைக்கல, ஆனால் காயத்தை கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக நீ வெறுப்பன்னு நினச்சா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ, எட்டு போ ஜிம்னா தள்ளி விடுறாங்க. ஜங் பார்க்க நான் போக மாட்டேன். ஜங் வந்து படுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி கதை பார்க்குற எனக்கு ரொம்ப எமோஷனலாக ஒரு மாதிரியே இருக்குது. இப்போ ஜிம் தான் ரொம்ப அழுதுருக்காங்க. ஜங்க் பார்த்தா இங்கே ஒரு மாதிரி த்ரோட் அவுட் ட்ரையாக இருக்கா, ஒரு மாதிரி இருக்குது. போகம் பார்க்குறாங்க. பாருடா அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கான், கொஞ்சம் தண்ணி குடுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீ குடுறா பாவம் இல்லையா ஒன்று ஜங்கு தர சொல்கிறாங்க. இப்போவும் அவங்க கண்ணில் அப்படி தானே லவ் இருக்குது, அவனை தான் நீ வெறுக்கல் இல்லை அப்படி இருக்குடா சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இப்போ தண்ணி அவர் ஹேண்டில் வாங்குறாங்க. வாங்கிட்டு இது குடி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. குடி ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸோட கப் பண்ணுறாங்க. இப்படி குடிக்க வச்சுக்கிறேன் ஓங்கி ஒன்று வச்சுருவேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ வச்சு போன குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீ ஐ லவ்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீ ஐ லவ்னு சொல்லணும், நான் மட்டும் தானே குடிப்பேன், நீ ஐ லவ் யூ ஜங்கு பற்றி சொல்லணும், ஆக நீ வந்து கூட இருக்கான்னு சொல்லலாம் மட்டும்தான் நல்லா பண்ணுவேன், இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது, எதுவும் குடிக்க மாட்டேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. பேசவும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு தண்ணி குடின்னு சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குடி பேச அப்படி ஒரு மாதிரி அப்படியே கச்சிக்ஸ் ஒரு மாதிரி கிரிப்படி பிடிச்சி தண்ணி வந்து மவுத்தில் வந்து ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஜங்கு வந்து குடிக்க முடிக்க மாட்டாரு. ஜிம் நான் ஃபோர்ஸ்லாம் மவுத்து க்ளோஸ் பண்ணுறாரு, தண்ணி இப்படி உள்ள போயிடுது. இப்போ தான் பார்க்குறாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ அடமெண்ட்டாக இருப்பீங்க லவ்வில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு வச்சுன்னா பாம்பு அங்கே சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாம்பு போய்ட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து வராங்க. ஜிம் தான் வந்துட்டு இப்போ எடுக்கிறாங்க. ஜிம் தான் ஃபஸ்ட் ஜங்குக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கார் இல்லையா சொல்லிட்டு ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்காரு. அந்த ரீசனுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜங்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட பார்க்க இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டது எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாகம் பார்க்குறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் சமாதானம் ஆகுங்களா, இப்படி தான் வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பீங்களா 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவன் வேணாம் என் சின்ன அங்கே பாருங்கள், இவனை கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட விடுங்க சரியா, அவங்க அப்பா தானே சொன்னார் அவரோட பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு நான் டிசர்வான பாசனில் அவங்க அப்பா தானே சொன்னார் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா நின்றுருக்காரு அங்கே. சரி எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. இப்போ ரம்ஜித் பார்க்குறாங்க. ஜின்னு நம்ஜினை பார்க்க நான் தானே சொன்னேன், அவர் 2 ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு ஜங்கு காணும் சொல்லிட்டு, அதானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்கறது அவங்க பாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வராரு வந்துட்டு, இங்கே பாருப்பா தப்பு ஏன் தான் சரியா, நான் தான் செல்ஃபிஷாக இருந்துட்டு, நான் ஏன் தப்பு தப்பு ஓகேவா, என் பையன் என்கிட்ட இல்லாமல் இருக்க ரீசன் நீ நினச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவால் தான், அவங்க அம்மா இருந்தால்தான் என்னோட தள்ளியிருக்கான்னு நினச்சேன்.
அதுக்கப்புறம் சரி மிலிட்ரி சர்வீஸ் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மாறிடுவான்னு நினச்சேன். ஆனால் போயிட்டு வரும்போது ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்போ நீ ஒன்றால் தான் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு நினச்சிப்பா. அந்த ரீசனால் தான் ரிட்டன் என்கிட்ட எடுத்துக்கணும். அவன் ரொம்ப வசதியாக வாழ வேண்டிய பையன், அங்கே உன்னால் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சேனே தவிர நான் ஒன்றை பற்றி யோசிக்கிறேன், என் பையனை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன். என் பையன் என் கூட இருக்கணும், அவன் வந்து வசதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேனே தவிர அவன் ஹாப்பினஸ் எங்கே இருக்குது, அவன் உண்மையான ஹாப்பினஸ் எதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காமல் போயிட்டு சரியா தப்பு ஏன் மேலே தான். அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஹாப்பியானது, அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணது உன் கூட இருந்தப்போ தான் நான் பார்த்துட்டா இருந்தேன் எல்லாத்தையும். அப்போ இடத்துல அவங்கள நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அவன் என் கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உன் கூட இருக்கும்போது கஷ்டப்படுறான், அந்த மாதிரி சாதாரண லைஃப் வாழக்கூடாது அப்படின்னு நினச்சேன். உன்னை என்னால் அக்செப்ட் பண்ணி கூட போயிடுச்சு பாரு ஈகோ. அதனால தான் ஓகேவா தயவுசெய்து மன்னிச்சிரு, தப்பு ஏமாள் தப்பா ஓகேவா. அந்த 5 வருஷத்தில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், அவனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கவும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஆனால் அவனோட மெமரிஸ் இல்லைனா கூட அவன் மனசில் நீ மட்டும் தான் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பிளைன் டேட் போய்ட்டு வரப்போ அவங்க சொல்கிறது பண்ணி வந்தா எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை. இப்போ ஒருத்தவங்க எனக்கு ஃபீலிங்ஸே வரமாட்டேங்குது, அவங்களை பார்க்குறப்ப எனக்கு உணர்வே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது தான் பிளைன் டேட் அனுப்பி ஸ்டாப் பண்ணேன். ஆனால் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் எந்த மெமரிஸ் அவனுக்கு வராதுன்னு நினச்சிடும். உன்னோட ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன், எல்லாத்தையும் நான் தான் ஹைட் பண்ணேன். அவனுக்கு சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. அவன் சர்ஜரிக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் கையில் இருந்து எல்லாத்தையும் நான் தான் எரிச்சேன், எல்லாத்தையும் நான் தான் எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ அவன் லைஃப்பில் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிறாங்க உன்னோட ஃபோட்டோ தான் என்னால் இருக்க முடிஞ்சதே தவிர அவன் மனசில் இருக்கிற உனக்கான லவ்வோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் வேறு யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உன்னை அந்தளவுக்கு அவன் லவ் பண்ணுறான். நான் அவனுடைய சர்ஜரிக்கு அப்புறம் உன்னோட ஃபோட்டோவோ இல்லை ஒன்று அவன் கண்ணுடைய கூட்டு நிறுத்தியிருந்தாலும் கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஃபண்ட் பண்ணியிருப்பான். உன்னை கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் நான் தான் பண்ணல, நான் தான் செல்ஃபிஷாக இருந்துட்டு என் பையன் என் கூடவே இருக்கணும், எனக்கே இருக்கணும், எங்கள் கூடவே எங்கள் ஃபேமிலியோடய இருக்கணும், அவன் சிஓவாக ஆகணும், அவன் நான் இது வரைக்கும் எப்படி அவன் இருக்கணும் ஆசைப்பட்டானோ அப்படி இருக்கணும் ஆசைப்பட்டான். அவனும் அதே மாதிரி இருந்தான். ஆனால் என்ன அந்த லவ்ன்ற மட்டும் அவனுக்கு யார் மேலேயும் வரல. அவன் ஹாப்பியாகவும் இல்லை, என் கூட இருக்கான், நார்மலாக இருக்கான், ஒரு பையனாக இருக்கான், நம்பர் 1 சிஓவாக இருக்கான், எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணான், எல்லாமே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், இவ்வளோ பேர் லவ் கொடுக்குறோம் எங்கள் ஃபேமிலியில். ஆனால் அவனுக்கு அந்த லவ்வில் ஹாப்பினஸ் கிடைக்கல, ஒரு கம்ஃபர்ட்டே கிடைக்கல. அவனோட ஹாப்பினஸ் அவனோட கம்ஃபர்ட் அது நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் அவனுக்கு அந்த லவ்வையும் ஹாப்பினஸை கொடுக்க முடியும் ஜிமீன். நான் இது வரைக்கும் சுயநலமாக இருந்துட்டேன், இதுக்கப்புறம் இருக்க விரும்பல. ஏன்னா எனக்கு தெரியாது இவன் இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. இவன் மெமரிஸ் இறக்கிறதுக்கு முன்னாடியே பாதி ஃபோட்டோஸ் தான் அங்கே இருந்துச்சு, அந்த ஃபோட்டோஸ் தான் நான் எடுத்து எரிச்சு. ஆனால் அதை தாண்டி நீ அவனு ஒன்றா அந்த எல்லா ஃபோட்டோஸும் அவன் இந்த மாதிரி அவன் கிராண்ட்மா வீட்டில் வச்சிருக்கான்றது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போது ஜெஸ்ஸி சொல்லி தான் தெரிய வந்துச்சு, எல்லா ஃபோட்டோவும் மெமரிஸாக சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நினச்சி கூட பார்க்கல அவன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், இவ்வளோ ஆழமாக அவங்க லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ டேஸ் அவன் யார் மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் வரலன்னு சொன்னப்போ கூட எனக்கு இது புரியல. அப்போ கூட இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா அதுக்கு நீ தான் ரீசன், அவன் ஆள் மனசில் நீ இருக்க, அதனால அவனுக்கு வேறு யாரும் இப்போ தான் இந்த ஃபீல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் பண்ணது தப்பு தான் சரியா சொல்லிட்டு நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், எவ்வளோ தான் வயசில் பெரியவனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என் பையனோட ஹாப்பினஸ் நீ தான் உன்ட்ட கொடுத்துட்டு போகிறேன், அவனை பார்த்துக்கோ சரியா. அவன் ஜான் உட்கா இருக்க வேணாம், என் பையனாக இருக்க வேணாம், உன்னோட ஹஸ்பண்டா நீ பார்த்துக்கோ, நீ கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போ எனக்கு தெரியும். ஏன்னா அவனோட ஹாப்பினஸ் உன்னோட ஹாப்பினஸ் அவன் தான். இந்த 5 வருஷத்தில் நீ நினச்சிருந்தா கூட மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீ வந்துட்டு இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ பெரிய டாக்டர் இருக்க, ஃபேமஸ் டாக்டராக இருக்க, அவன்ட்டு இவ்வளோ இருக்குது. ஆனால் அப்படின்னு கூட நீ அவனே தான் நினச்சிட்டு இருக்க. எனக்கு நான் உங்களை வந்து பிரித்து வச்சு பெரிய தப்பு தெரியுதுப்பா. ஓகே, என் ஈகோவா உன்னை லவ்வான்னு பார்த்தா உன் லவ் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகேவா, என்னோட பிடிவாதம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, உன் லவ் தான் எப்பவுமே ஜெயிச்சிருக்கு. இவன் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் இப்படியே தான் இருந்திருப்பீங்கன்னு தெரியுது. இப்போ என்னோட ஒய்ஃப் அது ஜெயிக்கோட அம்மா, அவங்க இப்போ தான் மன்னிப்பாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள பிரித்து வச்சு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன். என் பையனுக்கான ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவனோட ஹாப்பினஸ் நீ தான் அப்போ தர்ஷினி அவனை பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் ஜெயிக்க உன்னோட பொறுப்பு சரியா, அவனை ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்பு எனக்கு மன்னிச்சிரு. உனக்கு எதனா தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணிக்கோ, எனக்கு என்னால் பண்ணிக்க கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அவனை எதுவும் ஹார்ட் பண்ணுறது பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேம் ஜேகேயோட அப்பா சொல்கிறாங்க, ஜெமிக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன அங்கே பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போ திட்டுவியோ எனக்கு தெரியாது, என்ன வேணால் பண்ணிக்கோப்பா, ஆனால் உன் கூட மட்டும் தான் இருப்பா, உன் கூட மட்டும் தான் அவனை வச்சுக்கணும். ஏன்னா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பேப்பர் சைன் பண்ணிட்டு போகல, நீ போன அடுத்த செகண்டே அவன் அந்த பேப்பரை அப்படியே அவன் கண்ணீராலேயே வந்துட்டு அந்த பேப்பரே வந்துட்டு அந்த சைன் இல்லாமல் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க, அம்மா சைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் அழுதான், அந்த கண்ணீர் வந்துட்டு அந்த பேப்பரில் ட்ராப் அவுட் ஆனிச்சு. அப்போவே வந்துட்டு அந்த நீ சைன் பண்ணதே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சைன் பண்ண, நீ மட்டும் தான் சைன் பண்ண, இது எல்லாமே அவன் உனக்காக பண்ணது, லீகலாக நீ வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிருக்க, இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவன் பண்ணா சரியா. நீ ஏன்னா அப்படி கூட யோசிச்சிடக்கூடாது, அவனை பற்றி நீ எதுவும் யோசிக்கக்கூடாது, உன் லைஃப்பில் நியூவாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணான். எனக்கே அந்த டே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவனுக்கு மழையில் தள்ளினது. அதுக்கப்புறம் உன் பின்னாடி அவன் வந்தது, அவனுக்கு வந்து நானும் வந்துட்டு இருந்தேன். நீங்கள் அந்த டைமில் உங்களை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தேன், கொஞ்சம் நிறைய செல்ஃபிஷாக இருந்தது, அதாச்சும் மன்னிச்சுக்கோப்பா. இதுக்கப்புறம் உன் பொறுப்பு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே பார்க்குறவங்க அப்பாவை, இதுக்கு உங்களோட ஹாப்பினஸ் கிட்ட உன்னை வந்துட்டு உடனே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் அப்பா வரமாட்டேன், நீ ஹாப்பியாக மட்டும் போதும். ஆனால் என்னோட பிளஸிங்ஸ் உங்க 2 பேருக்குமே இருக்கும், எங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, நீ அவங்க கூட தான் ஹாப்பியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நான் கூட இருப்பா. ஓகேவா, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் அப்பா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் மட்டும் இல்லை வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அப்பா தான் அப்படி கிளம்புறாங்க.
இந்த ஜிம்னுக்கு என்ன சொல்லவே தெரியல. இவங்களாம் பார்க்குறாங்க, பாருடா இதுக்கப்புறம் எதுக்கும் புரியாத பண்ணாத ஓகேவா, இது இவ்வளோ தூரம் நடந்துச்சு, இவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கான், நீ பண்ணி அதை கேட்குறல, அவனுக்கு மெமரிஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் அவனுக்கு மெமரிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிற புரியல சொல்கிறாங்க. இப்போ தானே சொல்கிறாங்க, இப்போ இல்லை 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க, எனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜேகேக்கு மெமரிஸ் இல்லைன்னு தெரியும் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் கிராஜுவேட்டை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பும்போது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நான் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு சொல்கிறாங்க. காலா? ஆமாம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் ஃபோனை பிக் பண்ணேன். அது என் கூட படித்த ஒரு பையன் தான், அந்த பையன் தான் எனக்கு ஃபோன் பண்ணேன், நான் பிக் பண்ணேன். அப்படி அந்த பையன் தான் சொன்னால், உங்களோட ஹஸ்பண்ட் ஜான் ஜமுக்குறேன், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஜமுக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும் இல்லையா என் கூட படித்த பசங்களுக்கு. அப்படி ஒரு பையன் சொன்னான், உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஜிமி. நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போஸ்டிங் போட்டிருக்காங்க, எனக்கு நான் இங்கே தான் வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தாக்கா உங்கள் ஹஸ்பண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, நீ எங்கே இருக்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு என்ன கேட்டான். நான் அப்போ எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லலாம் கேட்டேன். அப்போ சொன்னால் இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு ஏதோ ஹெட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது போல, ஒரு சிஸ்ட் இருக்குது, சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஃபாரின்ல தான் டாக்டர் வந்திருக்காங்க, அந்த சர்ஜரி வந்து ரொம்ப நேரம் போகுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவன்கிட்ட சொன்னான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கால் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். நானும் ஃபோனை கட் பண்ணிட்டேன், நம்ம யூஎஸ்ஏவே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் அகைன். அவன் சொன்னால் சர்ஜரி முடிச்சிட்டேன், ஆனால் அவனுக்கு வந்து மெமரிஸ் இல்லை, இந்த மாதிரி அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துக்கோ எல்லாத்தையும் வந்து பையன் சொல்லியிருப்பான். ஜிம் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் ஜேகே எனக்கு மறந்துருக்கான், அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு ஏன் இவ்வளோ ஹார்ட் பண்ண அவன் நினச்சிருக்கான், ஒரு அவனை விட்டு மோன் பண்ணி வாழ்ந்துடும் சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் வாழ மாட்டேன்ற ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ டேஸும் நானும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி தள்ளி இருந்துருவோம். அவன் இதானே ஆசைப்பட்டான், அவன் விட்டு நான் தள்ளி போகணும், என் மூஞ்சில் முடிக்காது சொல்லிட்டு இப்படி எனக்கு வாட்ஸ்அப்லாம் சொல்லி எனக்கு காயப்படுத்தானே. அதனால நானும் இது வரைக்கும் அவன் முன்னாடி போகவே கூடாது சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்துட்டேன். அவன் என்ன நினச்சி இதெல்லாம் பண்ண எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு அவன் லவ்வில் என்றைக்குமே நான் மூவ் பண்ணவே மாட்டேன். அவன் லவ் அவன் எனக்கு கொடுத்த லவ் வேறு யாரும் எனக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. எனக்கு அது வேணாம், எனக்கு லவ்னா அது அவன் மட்டும்தான், எனக்கு எல்லாமே அவன் மட்டும்தான், அதை தாண்டி வேறு யாரும் வேண்டான்றதுக்காக தான் என்னோடய பெயின் இப்போ அவனாக தான் இருந்த மாறினான். சரி அப்படி இருந்துருவோம் சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். எனக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணுறா சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்து தான் இருந்தேன். அவனை நேரில் பார்க்கலனாலும் செக் என்ன பண்ணுறான், அவன் லைஃப்பில் என்ன நடக்க சொல்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, காய் சொன்னாங்க என்னென்னு ஆமாம் காய் சொன்னாங்க, காய் என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க லைஃபுக்கு நியூ ஒரு பர்சன் வரட்டும், உங்கள் அப்பா ஆசைப்படுற மாதிரி எல்லாமே அவங்க நியூவாக நடக்கட்டும் சொல்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்கேன் நீ சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம், அவனையும் என் லவ் புரிஞ்சிக்காமல் நான் வேற ஒரு பர்சன்ட் அமௌண்ட் பண்ணிட்டோம்னு நினச்சி தானே எல்லாம் பண்ணால் அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் என் லவ்வில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங் நானும் ப்ரூஃப் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தோணுச்சு, ஒன் டே ஒரு வழி என்கிட்ட ரிட்டர்ன் வருவானோ, என் மெமரிஸ் அவனுக்கு பேக் ஆகுமோ, அப்போ வருவான், நானே கண்ணு முன்னாடி போவோம் மொழி அவன் தேடி வருவானு சொல்லி எனக்குள்ள தோணுச்சு. இல்லை ஒருவேளை நான் முன்னாடி போயிட்டு அவனுக்கு மெமரிஸ் எதுவும் இல்லாமல் அவன் ஹார்ட் ஆகணும், அவனுக்கு அப்படி ஒரு பையனை கூட கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாறுக்கு அப்புறம் தெரிஞ்சுதான் பண்ணேன். எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, என்னை ட்ரூவாக வந்துட்டு ஹார்ட் பண்ணல, எங்கேயோ வந்துட்டு ஹார்ட் பண்ணுறான், ஏன்னா என்னை புரிஞ்சிக்காமல் ஹார்ட் பண்ணுற மட்டும் தெரிஞ்சிச்சு. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது எல்லாமே. சரி வேணாம், அவன் ஆசைப்பட்ட மாதிரி தனியாகவே இருப்போம், தள்ளியே இருப்போம், மேபி அவனுக்கு மெமரிஸ் வந்தாலும் சரி வராட்டி சரி, அவன் லைஃப் அவனே பார்த்துக்கிட்டோம், நம்ம எப்படி இருந்துருவோம், அவன் கொடுத்த மெமரிஸோட நம்ம எப்படி இருந்துருவோம் சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன் சொல்கிறாங்க. அப்போ நீ இவ்வளோ டேஸ் ஹார்ட் ஆனது அழுதுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், பெயினில் ஹைட் பண்ணானே, இப்படி ஒரு பெயின் அவனுக்கு வந்திருக்கு, இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அந்த டைமில் நான் அவன் கூட இருக்கணும் அவன் நினைக்கவே இல்லை, என்கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, என்னை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும் மட்டுமே இப்படி யோசிச்சு பண்ணுறான், இவ்வளோ பெயினை கொடுக்குறான்னு தவிர அவனோட பெயினை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் கோவம், இதெல்லாம் தான் எனக்கு பெரிய காயமே. அதனால தான் நான் வந்துட்டு இப்படி தள்ளி இருந்தேன் சொல்லி அங்கே ஜிம் சொல்கிறாங்க. லாஸ்ட் வரைக்கும் இப்படி இருந்துடலாம், அவனோட மெமரிஸோட மட்டும் அப்படி சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் சொல்லி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ எனக்காக இதெல்லாம் பண்ணுறல, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கல, யோசிச்சு முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணியிருக்கல, நான் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணலை. அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு புரியலை. ஆனால் அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு, நீ ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது, என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவன் யாருக்கும் தெரியாமல் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணான். அப்போ தான் நான் பார்த்து அதை பற்றி நான் சர்ச் பண்ணேன். அந்த டைமில் நான் சடனாக போய் நின்னாலும் அவன் என்னை பற்றி எதனா ஞாபகம் படுத்துக்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அவனுக்கு அஃபெக்ட் ஆகும், மெமரிஸோட அவன் வந்துட்டு கஷ்டப்படுவான், 2 மெமரிஸோட பாஸ்ட் ப்ரெசென்ட்டோட. அந்த ரீசனால் தான் நான் கண்முடி போவேன், அவன் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி என்னை பற்றி நினச்சாங்களோ அதே மாதிரி நான் நினச்சேன், அவன் ஜேகே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ ஜிம் சொல்கிறாங்க, ஒருவேளை என்னை விட்டு மூவ் பண்ணுவாங்க, மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃபேமிலி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க இருக்கட்டும், நம்மளது நிறைய கஷ்டப்பட்டுருக்கா, நம்ம தான் நம்மளுக்காக நிறைய பண்ணிட்டான், அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும், நம்ம அவன்ட்டு தள்ளி இருப்போம், அதான் நல்லது சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஸோ ஜிம் சொல்கிறாங்க. போகம் பார்க்குறாங்க, ஏன்டா இதெல்லாம் சொல்லலாம் கேட்குறாங்க. நான் எப்படி அவங்க சொல்லுவேன், அவன் அந்த மாதிரி நான் ஹார்ட் பண்ணது
போயிடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்க இதுதான் எங்கள் ஃபேட்டு போல், நாங்கள் இப்படி தான் இருக்கணும் போல், சரி அப்படி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கோவை தெரிஞ்சு கூட விரும்பல. எனக்கு பயம், எங்கேயோ ஒரு மேரேஜ் பண்ணி தெரிஞ்சா அது இன்னும் நம்மளை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேரேஜ் பண்ணிட்டாலும் சரி பண்ணிக்கிட்டாலும் சரி அவர் அப்படியே விட்டுருப்பாரு. காயுமே கொஞ்சம் டேஸாக ஜிம்கிட்ட பேசிருக்க மாட்டாங்க, ஜிம்மில் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அதனால் அவரும் எதுவும் பெருசாக சொல்லவே இல்லை. இந்த மாதிரி மேரேஜ் ஆயிருக்கு, காய்க்கும் ஜெஸுக்கும் மேரேஜ் ஆயிருக்குன்றதே ஜிம்னுக்கு ரீசெண்டாக தெரிய வந்திருக்கும். காய் வந்து டெக்ஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி எனக்கும் ஜெஸ்க்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேக்கோட அப்பா வந்து ஜேக்கே வந்து பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லியிருப்பாரு ஒரு 3 years பிஃபோர். அப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி ஓகே அவனுக்கு பிளைண்ட் டேட்டில் அனுப்புறாங்க, யாரோ ஒருத்தவங்களை பிடிக்கும் மூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மில் ஓகே காய் சொல்லிட்டு அப்படியே விட்டுப்பாரு. அதுக்கப்புறம் கேட்டுக்க மாட்டார். இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க அப்படின்னு இவ்வளோ நடந்திருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், அப்புறம் முடிவு பண்ணேன் பிளைண்ட் டேட்லாம் போகிறேன்னா கண்டிப்பாக யாரோ ஒரு பர்சனை பிடிக்கும், மேரேஜ் பண்ணிப்போ அப்படின்னு நினச்சே சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க, ஓ நீ மட்டும் இப்போ என்னை பற்றி முடிவு பண்ணியிருக்கல, இப்போ நான் நினைக்க தப்பா ஜிம் கேட்குறாங்க. இப்போது ஜமுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜமுக்கு என்ன சொல்லுவது தெரியல அப்படியே எனக்கு இதெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நான் அழுது காரணம் இதுதான். நீ இவ்வளோ பெரிய பெயினில் கஷ்டப்பட்டுருக்க, இவ்வளோ வழியில் துடிச்சிருப்ப. அப்படி இருக்கும்போது நான் உன் கூட அப்போ இல்லாமல் போயிட்டேன், உன் கூட பக்கத்தில் இல்லவே இல்லை. உண்மையாக அப்பா சொல்கிற மாதிரி நல்ல ஒய்ஃபாக இல்லையோ, நான் டிசர்வான பர்சன் இல்லையோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அதனால தான் நான் அந்த ரீசன் நல்லா சரி ஓகே அப்பா ஆசைப்படுறேன்னு சரி அங்கேயே இருக்கட்டும், அப்பா கூட நீ இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சா நீ ஹாப்பியாக இருப்பியோன்னு நான் நினச்சிட்டேன் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க, என் மனசில் லவ்னா அது உனக்கு மட்டுமா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் அழறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது ஜிம்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசில் எப்போ லவ்னா அது உனக்கு மட்டும் தான், இப்போ எப்போவுமே ஜிம்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கு மேலேயுமே ஒருத்தர் அவ்வளோ லவ் இருக்குது. ஃபைனலாக சின்ன பார்க்குறாங்க, போதும் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நிறுத்துங்க ஓகேவா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் மாறி மாறி பண்ண தப்பு ஓகேவா. நீ அவங்கள்ட்ட போகக்கூடாதுன்னு நினச்சிருக்க, இன்னொரு பக்கம் அவன் நீ ஒரு லைஃப்பில் ஹாப்பியாக சொல்லிட்டு அவன் பண்ணது 2 பேரும் பண்ணது மொத்தமாக லவ்வில் மட்டும்தான் ஓகேவா. எல்லாமே பியூர் லவ்வில் தான். நீ நல்லா இருக்கணும் அவன் நினச்சிருக்கான், அவன் நல்லா இருக்கும் நீ நினச்சிருக்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் வேஸ்ட் பண்ண வேணாம் ஓகேவா. ரொம்ப இதுக்கு முன்னாடி டைம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப் நீங்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா. அப்போ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, பாரு ஜிம் உங்களுக்கு கோவம் இருக்குன்னு புரியுது, அவன் பண்ணது கோவம்னா நீ பண்ணதும் அவனுக்கு கோவம் வரல, அப்போ நீ மட்டும் பண்ணது தப்பு இல்லையா. நீ அவன்கிட்ட போய் பேசுகிறா சொல்லிருக்கு. இவன் தானே சொன்னால் அவன் லைஃப்பில் நான் வரக்கூடாது சொல்லிடுச்சு. ஓ சரி போதும் ஓகேவா, திரும்ப பேசாதீங்க, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் வேறு யாரையும் பார்த்ததே இல்லை ஓகேவா. ஏன்னா உங்கள் லவ் வந்துட்டு பியூரானது, ஒரு எல்லையற்ற காதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜம்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. இப்போது ஜிமின் அந்த போகம் யாங் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, அவங்க டயர்டாக இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறான், நான் என்ன சொல்லணும், அவன் ஹஸ்பண்ட் நீ தானே சொல்லணும், அவங்க அப்பா உன்னை நம்பி விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனை திட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இருந்தாலும் சரி, இவனை அடிக்கிறதாலும் சரி, நீ தான் பார்த்துக்கணும் ஓகேவா. இதுக்கப்புறம் நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம். ஒரு அண்ணாவும் உனக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன், இப்போவும் இருப்பேன். இவன் இதுக்கப்புறம் ஜங்குக்கும் சேர்த்து இருப்போம் ஓகேவா. ஏன்னா அவன் பாவம்லேயே அவனும் கஷ்டப்பட்டுருக்கானு உனக்காக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் பார்க்குறாங்க, நான் கொஞ்சம் பேசலாமா ஜங்கு உங்ககிட்ட அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கும் பேசலாம் யாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ஜுன் வந்து உட்காராங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ஜுன் சொன்னால் கண்டிப்பாக அட்வைஸ் தப்பட சொல்லிட்டு எல்லாரும் உட்காராங்க. இங்கே பாரு ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் ஒன்று இருக்கும் ஓகேவா. சொல்யூஷன் இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படி இருந்துச்சுனாக்கா அது ஃபேட்டு ஓகேவா. அதை நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கிராண்ட் டக்குன்னு இறந்துருவாங்க, நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க இறந்து போகிறாங்க, அது சடனாக நடக்குது அப்படின்னாக்கா அது ஃபேட்டு. ஆனால் உனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குனாக்கா அது சொல்யூஷன் எவ்வளோ எதுன்னு வந்திருக்கு, அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ அதை பற்றி யோசிக்கலாம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்களே கேளுங்க யாங்க சொல்கிறாங்க. ஏறி ஜிமின் அவங்க டாக்டராக இருக்காங்க, டாக்டராக இருக்குன்னா வீடு ஓகே நார்மல் ஹியூமனாகவே இருக்கா, நார்மல் பர்சனாக இருக்கான்னு வச்சுக்கோ. நீ ஃபஸ்ட்டு உனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்களா, உனக்கு வந்துட்டு உயிரோட இருக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ பேருக்கு வந்து சொல்யூஷனே இல்லாமல் இறந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போகிறாங்க தெரியுமா. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துமே வந்துட்டு ஃபெயில் ஆகி எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, எதுவும் இல்லை, சர்ஜரி பண்ணிட்டா மெமரிஸ் மட்டும் தான் இறந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. மெமரிஸ் இறந்தால் என்ன அகைன் உனக்கு மெமரிஸ் வந்து பேக் ஆக தானே போகுது. ஆனால் நீ அது ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இல்லை நம்ம வந்துட்டு இப்படி போயிடலாம் அப்படின்னு எதுக்கு முடிவு பண்ண அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிச்சாங்க இப்படி பண்ண தப்பு தானே, 5 years நீயும் சரி இவனும் சரி ஹார்ட் ஆனதுக்கு யார் ரீசன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி நீ தான் ஜாங்க ரீசன் ஓகேவா, நீ தான் தப்பு பண்ணியிருக்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரட்டா இருக்கும், ஒரு பிரச்சனை வரணும்னு வச்சுக்கேன், அது பிஸ்னஸில் இருக்கட்டும் இல்லை ஹெல்த்தில் இருக்கட்டும் வேறு எதுனாலும் வரட்டும், ஃபஸ்ட்டு நம்மளோட பார்ட்னர்கிட்ட. இப்போ நமக்கு மேரேஜ் ஆகலைனாக்கா ஃபஸ்ட் நம்ம பேசுறது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட. அப்படி நம்ம மேரேஜ் ஆகணும்னு வச்சுக்கேன், நம்ம பேசுறது ஒய்ஃப் கிட்ட. ஏன்னா ஓகேவா நம்ம ஒய்ஃப் தான் நமக்கு ரொம்ப பெரிய ப்ரியாரிட்டி. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப் வந்து பெரிய ஒரு பார்ட்டாக இருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஓகேவா. அதனால் ஃபஸ்ட் நீ அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். நீங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை தேடி இருக்கணும். சொல்யூஷனே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி உனக்கு நீ கேட்டுக்கல, நான் இப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க உனக்கு சர்ஜரி பண்ணுற ஒரு சொல்யூஷன் இருக்குது, உனக்கு ஒன்றும் அவங்க வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லலையே, உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லும்போது நீ அப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டு ஜிம்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்.
உங்களுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க ஜிமின். நானே அவனை மறந்துட்டா கூட நீ என்ன வந்துட்டு போக்கூடாது சொல்லிட்டு நீ சொல்லியிருந்தேன்னா அவனும் இருந்திருப்பான். நீ அவனை அகைன் பார்க்குறப்போ உனக்கு அந்த லவ் அப்படியே இருந்திருக்கும். ஓகே உன் ஃபோட்டோஸ் எல்லாம் மெமரிஸ்லாம் பார்க்கும்போது அகைன் பேக் ஆயிருக்கும். நீ எதுக்கு இப்படி யோசிச்சா? உனக்கு ஏதோ டாக்டர் எனக்கு உனக்கு வழியே இல்லை அவனுக்கு உனக்கு கைவிட்ட மாதிரி நீ எதுக்கு முடிவு எடுத்த அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க எனக்கு இப்போ சொல்கிறாங்க இப்போ நீ யோசிக்கிற அளவுக்கு அப்போ யோசிக்கல அப்படி தானே சொல்கிறாங்க. நீ பண்ணது அப்போவே நல்லா இருக்கும் நல்லது. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தப்பு ஓகே தப்பான டிசிஷன். ஏன்னா உனக்கு சொல்யூஷனே இல்லைனா நீ இவ்வளோ விட்டு போயிருக்க அப்படின்னாக்கா அது ஒரு வேறு அது ஃபேட்டு முடிஞ்சிச்சு நீ அவனை விட்டு போயிருக்க சொல்லிட்டு அவனுக்கு கூட புரிஞ்சா கூட அவனுக்கு தெரியும் கூட வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஆனால் உனக்கு எதுவுமே இல்லை உனக்கு வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீ அவனை விட்டு போன தப்பு தானே சொல்கிறாங்க. அவன் லைஃப் விட்டு அனுப்பணும்னு நினச்சதே தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க அது யங்ஸ்டர் உண்மையாகவே தப்பு தானே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க கரெக்டு தான். நீ பண்ணுற சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ என்ன இந்த வேர்ல்டு விட்டு போயிட்டா இல்லை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துக்கலாம் அந்த வேர்ல்டு இருக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இருந்திருக்கும்ல நீ தான் தப்பு பண்ணியிருக்க. நீ அவன்கிட்ட சொல்லியிருந்திருக்கும் இவ்வளோலாம் அவனை ஹார்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா மேபி நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணி உடனே அந்த வேர்ல்டு இருக்க முடியாமல் போகுது உன் ஃபேட்டுனாக்கா அதை அவனே அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன்னா இப்போ அவங்க அப்பா அம்மா எப்படி விட்டு போயிருக்காங்களோ அது ஒரு ஃபேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி உன்னை அக்செப்ட் பண்ணியிருப்பான். உன் மெமரிஸோட அவன் ஹாப்பியாக தான் வாழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் நீ இருந்தே அவனை இவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்க பற்றி அது ரொம்ப தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூர் மாதிரி இருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ பேசுறது உன் ஒய்ஃப் கிட்ட ஓகேவா. உன் ஒய்ஃப் கிட்ட ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண ஓகேவா. உனக்கு சொல்ல தைரியம் இருந்தால் கூட ஒரு 2-3 days டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமை பேசுங்க. பேசிட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளு. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது சொல்யூஷனே இல்லைனா கூட நம்ம ஒன்றா சேர்ந்து அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா. ஃபேட்டை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கரெக்டுன்னு சொல்லி தோணுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க கரெக்டு தான் ஜிம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் கரெக்டு. இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா இவ்வளோ பெயின்லாம் இவங்க வந்து அனுபவிச்சிருக்க தேவையில்லை. ஸ்டார்டிங்லேயும் பெயின் ஒரு ஜிம் சொல்லியிருந்தா அப்போவே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கலாம். ஈவன் அந்த ட்ரைனிங்கே எனக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டாக என்ன உனக்கு ஒரு பெயின் சொல்ல வந்திருக்க மாட்டேன் நான் ஜிம்னு சொல்கிறாங்க. நீ கேளு ஓகேவா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோ. இப்போ அவனுக்கு கூட நீ விட்டுருப்பேன்னு சொல்கிறாங்க. சத்தியம் விட்டுருக்க மாட்டேன். அவன் மட்டும் எப்படி சொல்கிறாங்க. எந்த ஒரு முடிவும் நீ எடுக்காது ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்ட்னர் கேளு. பார்ட்னர் கேட்டு டிஸ்கஸ் பண்ண ஓகேவா. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்படி சேர்ந்து இருந்தா ஓகேவா சொல்கிறாங்க. நீயே பிரிஞ்சு போயிட்டு நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இதுவும் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக என் ஜிம்மிட்ட ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஓகேவா நீ அதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு அவன் ஹார்ட் பண்ணாது ஓகே. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட் அவன்கிட்ட சொல்லணும்னா எங்ககிட்ட சொல்லு. யார்கிட்ட ஃபஸ்ட்டு பிரச்சனை எதுவும் ஷேர் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்க் பார்க்குறாங்க. யங் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்பா கிளம்பிட்டாரா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லி ஜங்க் நம்ஜின் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா ஏர்போர்ட்டில் இருக்காங்க. சொல்லுப்பா நம்ஜின்னு சொல்கிறாங்க. அங்கிள் கிளம்பிட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா ஏர்போர்ட்டில் இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு ரிட்டன் வர முடியுமா சொல்கிறாங்க. ஏப்பா சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா ரிட்டன் வராங்க. இங்கே ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போயிட முடியுமா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு மேரேஜ் ஃபஸ்ட் டைம் பார்க்கவே இல்லை. நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க நிறைய ஆசைப்பட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் அப்பா ஒர்க் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க நான் தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா உன்னோட ஹாப்பினஸ் எதுன்னு தெரிஞ்சு நான் அதை வந்துட்டு பிரிச்சு தப்பு தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா அது பாஸ்ட்டு எனக்கு ஜிம்மினுக்கும் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நான் ஜிம்மில் ஹேண்ட் வந்து ரிங்க எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ரிங்க போட்டு அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும். அவனுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவனுக்கு அந்த ஹாப்பினஸ் அகைன் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுற ஆசைப்படுறப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கிராண்ட் மாலை வர சொல்கிறேன். எல்லாரும் ஆசைப்படுவாங்க மேரேஜ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போது சின்ன பார்க்குறாங்களா சரி ஓகே நம்ம இங்கேருந்து மேரேஜில் முடிச்சு வச்சுட்டு போகலாம் சொல்கிறாங்க. இப்போது அங்கேருந்து கொரியாலேருந்து எல்லாருமே வராங்கடா காய் ஜெஸ்ஸி அதுக்கப்புறம் ஜங்குடைய அம்மா அது ஸ்டெப் மாமா இருக்காங்க. ஸ்டெப் மாமா அவங்க தம்பி தங்கச்சி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபைனலாக ஒரு 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் ஜங்கோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக அமெரிக்கா ஸ்டைலில் தான் நடக்குது. கொரியன் ஸ்டைலில் வித் அமெரிக்காவில் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என் ஒய்ஃப் இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. மேலேருந்து பார்த்து விஷ் பண்ணுவாங்க. என் மேலோட கோவம் போயிருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கோ மேரேஜ் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ப்ளஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீ நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கையில் ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க. நீ இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோப்பா. இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக பார்த்துப்ப நம்பி விட்டுட்டு போகிறேன். இவனுக்கு கம்பெனிலேருந்து ஷேர் சொல்கிறாங்க. எதுவும் வேணாம் அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா இதுக்கப்புறம் பேச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா. எனக்கு இவனோட ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா நீங்கள் ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. இதுக்கப்புறம் சந்தோஷமாக என்ன சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜின்னு நம்ஜுன்னு அதுக்கப்புறம் நம்ம யுங்கி அவங்க 2 பேருமே விஷ் பண்ணுறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லு ஒயன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம்முக்கிட்ட நீ எதுக்காகவும் வந்துட்டு எதையும் ஹைட் பண்ணக்கூடாது ஓகேவா. எல்லாமே ஓப்பனாக சொல்லணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹாப்பியாக எப்போத்தாலும் அழுதுகிட்டே இருக்காது அழுமூஞ்சி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒயந்துட்டா ஜங்குக்கு இப்போ ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன ஜிம்மி சிரிக்கிற அப்படி ஜங்கு கேட்குறாங்க. அப்படின்னா சிரிக்காமல் என்ன பண்ணுவாங்க ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போகம் வந்து 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகம் யாங் நீங்களும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நான் என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பர்சன் லவ் பண்ணுவோம் மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா. ஒன்றும் பயம்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம எல்லாரும் ப்ளஸ் பண்ணிட்டு கிளம்புவா சொல்கிறாங்க. எல்லாரும் பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பி போயிட்டாங்கடா. இப்போ ஜமுக்கு ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. போகம் பார்க்குறாங்க. ஜிமின் இப்போ சொல்கிறாங்க ஏங்கண்ணா என் வீட்டுக்கு சொல்கிறாங்க. வெக்கன் பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு போயிடா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. கரெக்டு உங்களுக்கு ப்ரைவசி தேவைப்படும். அப்புறம் அந்த வீடு வாங்கி வச்சிருக்கா போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக
ஜிம்னு ஜங்க் தாண்டா ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்னு வார்த்தை கூட பேசாம இருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிம்னோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம் அந்த ஹேண்ட் அப்படியே கோர்த்து டைட்டாக பிடிக்கிறாங்க. அவருக்கு அப்படி ஒரு மாதிரி பயம். இப்போ ஜிம் தான் ஜங்கோட ஷோல்டரில் போய் சாயிறாங்க. ஒரு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. சொல்லுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி எனக்கு இப்பவும் பயமாக இருக்குது ஜங்கு இந்த வேர்ல்டில் தனியாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் தனியாக இல்லை, இதுக்கப்புறம் தனியாக இல்லைடா, ஓகேவா நான் இருக்கேன்டா, இதுக்கப்புறம் அப்படி எந்த தப்பு பண்ண மாட்டேன், ஓகே இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் சரி உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட மறைக்காமல் சொல்லுவேன், ஓகேவா நான் அப்படி இவ்வளோ பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான், ஓகேவா நான் யோசிக்காமல் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இல்லை நீ யோசிச்சது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை விட்டுட்டு என்னை பற்றி யோசிச்சிருக்கா, அதுதான் தப்பு, ஓகேவா சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. இது ஓகே ஜங்குக்கா, இதுக்கப்புறம் நான் ஹார்ட் பண்ணதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் ஹார்ட் பண்ண மாட்டேன்டாமா, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு ஜிம்மில் வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்கு தான் இப்போ ஜங்கு ஜிம்லேருந்து வராங்கடா. வந்து பார்த்தா ஒரு அழகான வீடு, ரொம்ப பெரிய வீடு. நம்ம ஜிம்மில் இந்த வீட்டில் வந்து வாங்கிருப்பாரு ஓனா. ஜங்கு பார்க்குறாங்க. இந்த ஹவுஸ் சொல்கிறாங்க இதே நம்மளோட வாங்க சொல்லி ஜங்கு தான் ஜங்கோட அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணாக்கா ஒரு பெரிய பிக்சர் இருக்குடா. எப்படின்னாக்கா ஒரு பையன் சிரிச்ச மாதிரி ரொம்ப அழகாக பெரிய பிக்சர் இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போகிற ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இது என்னோட லவ், என்னோட வேர்ல்டு எல்லாமே அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் என்கிட்ட இருந்துச்சு. இது எல்லாமே இந்த வீட்டை நான் உங்களுக்காக வாங்கினேன். இல்லை ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் உங்களோட மெமரிஸோட மட்டுமே வாங்கணுன்றதுக்காக அந்த வீடு ஃபுல்லாக உங்களோட மெமரிஸை நான் மாற்றினா சொல்கிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா எல்லா திங்ஸும் பெட்ரூம், ஹால், கிச்சன் சொல்லிட்டு எல்லாமே ஜங்கோட திங்ஸ் மட்டுமே. ஜங்கோட ஞாபகமாக எல்லாமே பிக்சராக இருக்கட்டும், மற்ற திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஜங்கு கூட ஞாபகப்படுத்துகிற திங்ஸ் மட்டுமே இருக்குது. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், என் ஜங்கு தவிர என்னால் வேறு எதுவும் யோசிக்க முடியலையே, என் மைண்டு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதில் மெமரிஸாக மாற்றுறேன். ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் நானும் இந்த மெமரிஸோட நான் உங்கள் மெமரிஸோட நான் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தான் பக்கத்தில் இருக்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் உங்கள் மெமரிஸ் அதையும் கூட இருக்குன்னு நினச்சி சொல்கிறாங்க. என்னது மெமரிஸ் உங்க கூட இருக்காது, ஓகே நானே உங்க கூட இருப்பேன், நானும் நல்லா பார்த்துப்பேன், சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நம்மளால இந்த டைம் ஹார்ட் பண்ண நான் கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டேன். ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் குழந்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கடவுள் வந்து எனக்கு அகைன் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வேர்ல்டில் வாழறதுக்கும், ஏன்னா அகைன் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும், ஓகேவா கண்டிப்பாக அந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன். சொல்லி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நல்லா பத்திரமா பார்த்துப்பா சொல்லி ஜங்கு. இதுக்கப்புறம் எனக்கு எதனா வந்தால் கூட நான் ஃபைட் பண்ணுவேன், ஃபைட் பண்ணி ஒய்ஃப்காக ஃபைட் பண்ணி அகைன் நான் இருப்பேன் அந்த வேர்ல்டில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாட் சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மின் ஜங்கு கொஞ்சம் ஹெல்த் வீக்காக இருக்காங்க. அதனால் ஜிம் ஜங்கு நல்லா பார்த்துருப்பாங்க. நிறைய மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நல்லா ஹெல்த்தை ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் நார்மலாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்போலமா சொல்கிறாங்க. எங்கே நம்ம போகிறோம், நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஜாப் போகணும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச கம்பெனியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் எங்கள் ஸ்டாஃபாக போகவா அப்படி கேட்குறாங்க. போயிட்டு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு நம்ம ஜங்கு கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் நீ தானே வாங்கினா தான் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. 2 பேரும் வராங்க காரில். இப்போ ஃபைனல் ரொம்ப தூரம் வருது. ஒரு பெரிய பில்டிங் தான். ஜங்கு பார்க்குறாங்க. இங்கேயா சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனிலையா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஓகேவா சொல்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் அங்கே இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் பார்த்துக்கலாம் வாங்க சொல்லி ஜிம் தான் ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு அந்த ஆஃபீஸில் போயிட்டு என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு ஒரு லிஃப்ட்டில் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு 3rd ஃப்ளோருக்கு லிஃப்ட் போகுது. இப்போ ஜிம் ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு ஜங்கோட ஹேண்ட் ஜிம் பிடிக்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு போய்ட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணதுமே அங்கே வெல்கம் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. வெல்கம் மிஸ்டர் ஜான் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியல அது சொல்கிறாங்க. பார்த்து எல்லாம் ஸ்டாஃபாக இருக்காங்க. இப்போ நான் 3 பர்சன்ட் வராங்க. ஜிமின் சொன்னப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறோம்டா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. இது உங்களோட ஓன் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. என்னோட சொல்கிறாங்க. இது உங்களோட ஓன் ஆஃபீஸ், ஓகேவா. இந்த கம்பெனியோட CEO நீங்கள் தான், ஓகேவா சொல்கிறாங்க. இது நேம் ஜேகே இண்டஸ்ட்ரி எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஷாக் ஆகிட்டாரு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு போல சொல்கிறாங்க. இப்போ போகம் வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க. இது உன்னோட ஆஃபீஸ், ஓகே உனக்காக ஓனாக நம்ம ஜிம்மில் வாங்கினது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. எனக்கு ஆமாடா அவன் இவ்வளோ வருஷமாக ஏன் பண்ணானே அது மொத்தமே உனக்காக மட்டுமே சேவ் பண்ணா, ஓகேவா. ஏதோ ஒரு ரீசன் நான் உனக்காக தான் பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஆனால் நீ தான் பக்கத்தில் என்ன பண்ண முடியும். அந்த மொத்த மணி சேவ் பண்ணிட்டே இருப்பான். சில ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான். அது போக மிச்சது எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பான். அந்த மொத்த மணியில் தான் இந்த ஆஃபீஸை வாங்கியிருக்கான், ஓகேவா. சில உனக்காக இந்த பில்டிங் வந்து நியூவாக கட்டின ஒரு பில்டிங் தான். அதை வாங்கிட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, ஓகே. அது உனக்காக ஜேகே இண்டஸ்ட்ரி நேம் வச்சுட்டான். இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட CEO நீ தான். நீ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போனாருன்றது உன்னோட உன்னோட பிளான் தான், ஓகேவா. ஆஃபீஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கான். அவனுக்காக எல்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் எல்லா பிளானு எல்லாம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே உன்னோடது அப்படி சொல்கிறாங்க. நீ எப்படி அவன் டாக்டர் படிக்க வச்ச பேக் போனா இருந்து ஆனால் படித்தது அவன், ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த ஆஃபீஸ் அவன் உனக்காக வாங்கியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறது நீ எப்படி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் உனக்கான ஸ்டாஃப்ஸ், ஓகேவா சொல்கிறாங்க. இது நிறைய பேர் கொரியன் இருக்காங்க, அப்புறம் அதர் கண்ட்ரீஸும் இருக்காங்க, இங்கே USA உள்ளவங்களும் இருக்காங்க, ஓகேவா. நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு லாங்குவேஜ்ன்றது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சொல்லிட்டு நம்ம போகம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இது சொல்கிறாங்க. இது நீ ஒரு CEO உன்னோட அப்பா ஆசைப்பட்டாங்கல்ல. அப்போயும் நான் யோசிச்சது என்னன்னா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்சது இதுதான். ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது இதுக்காக தான். நல்லா படிக்கணும், நல்லா படித்து உனக்காக நான் ஜஸ்ட்
ஜஸ்ட் ஒரு நார்மல் டாக்டர் மட்டும் இல்லாமல் உனக்காக நிறைய ஏர்ன் பண்ணணும், உனக்கு ஒரு பேக் பண்ணா இருக்கு, நீ எப்படி எனக்கு பேக் பண்ணா இருந்தியோ ஒரு சாதாரண 100% ஒரு டாக்டர் ஆகணியோ ஒரு ஃபேமஸ் டாக்டர், அதே மாதிரி உனக்கு ஒரு கம்பெனி சிஓ ஆகணும்னு என்னோட ஆசை. நீ நம்பிட்டு எங்களை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ உன் அக்காவுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்குமோ எனக்கு அப்படி பெயினாக தான் இருந்துச்சு. ஓகேவா, நீ ஒர்க் பண்ண தப்பு இல்லை, ஆனால் என்ன உனக்கு அவ்வளோ வசதி இருந்தோம், நீ வந்துட்டு எனக்காக உன் அப்பா அம்மா தூக்கி போட்டு நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா, அந்த வசதி நம்ம வேணும்னு சொல்லிட்டு அப்பயே முடிவு பண்ணேன். ஜேகே நான் இதே மாதிரி ஒரு சிஓ ஆகணும், ஒரு கம்பெனிக்கு உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு டேலண்ட் தான் எல்லாத்தையும் நீ காமிக்க போகிறேன். ஓகேவா, நீ ஒரு பெரிய சிஓ ஆகணும், நிறைய அச்சீவ் பண்ணிருக்க ஆசை அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு கம்பெனி. ஓகேவா, என்னோட ஜேகே சிஓ ஆகிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு ட்ரீம் இது சொல்கிறாங்க, அவன் ட்ரீம். ஓகேவா, நான் எப்போ டாக்டர் படிச்சிருந்தேனோ அப்போ என் ட்ரீம் தான். ஏன்னா எனக்கும் ஆசை, என் ஜங்குக்கா ரொம்ப ரிச்சான ஒரு பையன் அப்படி இருந்துமே எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. என் லவ் காட்டுற விதமாக இது எனக்கு நானும் இப்படி பண்ணணும், என் ஜேகே ஒரு சிஓவாக மாறணும், அவனுக்கு எல்லாம் டேலண்ட் இருக்குது, அவனும் இப்படி இது மாதிரிலாம் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த டைம் என்னால் இது பண்ண முடியல, ஆனால் இப்போ பண்ண முடியும்ல, நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டேலண்ட் நீங்கள் போட போகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்குது, ஹாப்பினஸ் இதெல்லாம் நான் அந்த ஹாப்பினஸ் அவனை கொடுப்பேன். ஓகே, ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகேம்மா எனக்கு டைமாக டியூட்டிக்கு போவா அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. இந்த 1 வீக்காக அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை தான் அலைஞ்சிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, நமக்கு டைம் போட்டு கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் லிப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஜிம்மில் பேக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி 2 பேருக்கான டேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் ஜங்கு டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஜங்கு ஜிம் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க சொல்கிறாங்க. எங்கேயும் போக மாட்டேன், விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நானும் உங்களை போக விட மாட்டேன் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே நான் கிளம்புவா பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படி கிளம்பிடுறாங்கடா. இந்த பக்கம் ஜங்கு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, டே இது வரைக்கும் நீ இவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் பார்த்துடா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா சொல்கிறாங்க. உங்கள் லவ் வந்து வேறு லவ்டா சொல்கிறாங்க. தேங்க்யூடா சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. இப்போது ஒரு 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்னிங் ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க, நீ என்ன ஜங்கா நீ இதே மாதிரி தான் ஒரு டைம் பார்த்துட்டு இருந்தேன், நான் நைட் டைமில் வந்துட்டு டைம் டேபிள் வெயிட் பண்ணியிருந்தேன், அப்போ இதே மாதிரி தான் வந்து என்னை பார்த்துட்டே இருந்தேன், நான் பயந்துட்டேன், எதுக்காக நீ எப்போ நான் தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்ன உன்னை பார்த்துட்டே கொண்டு தோணுது ஓகேவா, எனக்கு கண்ணையெல்லாம் எடுக்க முடியல ஓகேவா, ஒன்று பார்த்துட்டே தோணுது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் தோணாது அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ கிட்ட வராங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் சரி ஓகே இன்னும் எவ்வளோ டைம் எடுக்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதோட இந்த ஸ்டோரி நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு த்ரோட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஓகே, அந்த த்ரோட் வாய்ஸை ரொம்ப சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ரொமான்டிக் பார்ட் சொன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ இதோட என் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக இது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு பேபிஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்பெஷல் பார்ட் கொடுக்குறேன்டா ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் ஜிம்மில் வந்து ரொம்ப போல்டாக காமிக்கிறேனாக்கா, ஜேகே வந்து ஒரு சீட்டிங் ஹஸ்பண்டாக இருந்தால் தான் நான் ஜிம்மில் போல்டாக காமிக்க முடியும் ஓகேவா. ஜங்குக்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதான் ரெடியாக இருப்பார். அவரோட வேறையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பார். ஏன்னா ஜிம்மில் வந்துட்டு நம்ம போனதுக்கு தானே இருக்கக்கூடாது, ஒரு லைஃப் வந்து அகைன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பண்ணியிருப்பார். அதனால் நம்ம ஜிம்மில் வந்துட்டு வேறு மாதிரி காமிக்க முடியாது ஓகே. ஜிம்மில் இப்படி தான் காமிக்க முடியும், ஜங்குக்கு நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இந்த ஸ்டோரியோட மீனிங்கே இதுதான் ஓகேவா. அவங்க லவ்ன்றது எல்லையற்றது. அவங்க யார் பிரிக்கும்னு நினைச்சாலும் அவங்க லவ் யாராலும் பிரிக்க முடியாது ஓகேவா. அவங்க தானே ஒன்று சேர்ந்துருவாங்க, கடவுளே ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க. இதான் ஸ்டோரி மீனிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேவா. மேபி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனாக்கா சாரிடா, ரியலி சாரி ஓகேவா. நான் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட்டி கொடுக்குறேன்டா, வெயிட் பண்ணுங்க ஓகேவா. பாய், டேக் கேர் எவ்ரிவன்.